कारत्रय सम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे வரதவல்லபாம். காஞ்சி தேவப்பெருமாளுடைய திவ்ய மகிழ்ச்சியாக எழுந்துருளியிருப்பவள் மகாதேவி என்னும் பெருந்தேவி என்னும் திருநாமமுடைய தாயார். மகாதேவ்யை ச விஷ்மஹே விஷ்ணு பத்னி ச தீமகின்னு சொல்லுகிறோம். தேவி என்று மட்டும் சொல்லாமல் மகாதேவி பெருந்தேவி என்பதால் அந்த எம்பெருமானுடைய பெருமைக்கு தகுதியான சமமான பெருமை படைத்த தேவி பெருந்தேவின்னு சொல்லப்படுகிறாள். அவனுடைய பெருமைக்கு நிகரான பெருமை உடையவள்ங்கிறது மட்டுமல்லாமல் அவனுடைய பெருமைக்கு சிறப்பு சேர்க்கிறாள். அவனுடைய பெருமையை இன்னும் வளர்த்து விடுகிறாள். அதனாலேயும் பெருந்தேவியின் அவளுக்கு திருநாமம். பெருமானை நாம் உபாயமாக மோட்சத்துக்கு ஒரே தஞ்சமாக பற்றும்போது பிராட்டியை புருஷகாரமாக பற்ற வேணும் என்றுதான் சாஸ்திரம் கூறுகிறது. பகவானை ஏற்றுக்கொண்டு லக்ஷ்மி தேவியை புருஷகாரமாக அனைவரும் அமைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் சொல்லுகிறார்கள், சாஸ்திரம் படிக்கிறது. அந்த லக்ஷ்மி ஆறுங்கிறதை தானே சொல்லிக் கொள்ளுகிறார். பிராட்டியை சொல்லும் வார்த்தை அகந்தா பிரம்மணஸ்தஸ்ய சாகமஸ்மி சனாதனி. பிரம்மத்துக்கு நான் அகந்தாவாக இருக்கிறேன். பிரம்மம் தன்னை அகம் நான் என்று சொல்லிக் கொள்ளுமானால் அப்போ அந்த நான்கிற தன்மை இருக்க வேணும். புஷ்பம்னு இருந்தால் அதுக்கு புஷ்பத்துவம் விட்டு பிரியாமல் இருக்கும். படம் துணின்னு இருந்தால் படத்துவம் என்பது பிரியாமல் இருக்கும். அதுபோல பிரம்மம்னு இருந்தால் பிரம்மத்துவம் பிரியாத தன்மை. அந்த பிரம்மத்துவமாக அதை விட்டு பிரியாதவளாக அவருடைய அகந்துவமாகவே நான் இருக்கிறேன்னு தாயார் சாதிக்கிறாள். அப்போ பிராட்டியை தனியாக பெருமானை தருணாகத்தான் நோக்க வேணுமா என்னால் ஆமாம். பிராட்டி ஒரு தனி ஆத்மா, பகவான் ஒரு தனி ஆத்மா. ஆனால் இருவரும் ஒருத்தருக்கொருத்தர் பிரியாமல் அவினாபாவம்னு சொல்லுகிறோம். பிராட்டி வினா பெருமான் இருப்பதோ, பெருமான் வினா பிராட்டி இருப்பதோ இரண்டும் ஏற்காது. இருவரும் சேர்ந்தே தான் இருப்பார்கள். அந்த பெருமை அவளுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் பொதுவான பெருமை. யாரும் பெருமானோட கூடித்தான் இருப்போம். பிரிந்து பிருத்தக் ஸ்திதியே கிடையாது. அத்தனை தூரம் அவனோடு சேர்ந்திருக்கும் பிராட்டிக்கு ஒரு தனி சிறப்பு புருஷகாரம் பண்ணுவது. இந்த ஜீவன் பரமாத்மாவை அடைய முற்படுகிறான். அப்போது இவனது அனாதிகால பாபங்களெல்லாம் தடங்கல் செய்யுமானால் அப்பாபங்களை விலக்கி இவனுக்கு நல்ல உபதேசங்களை செய்து பெருமான் திருவடிகளிலே சேர்த்து விடுவதுதான் பிராட்டி செய்வது. ஒருபுறம் நமக்காக பேசுகிறாள், மற்றொரு புறம் பெருமானுடைய கோபத்தை மாற்றி அவனை கருணையே பொழிபவனாக ஆக்குகிறாள். இப்படி இருவருக்கும் பாலமாக இருந்து புருஷகாரம் செய்கிறாள். அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்கள் எல்லாம் நிர்ணயம் பண்ணி இருக்கின்றன. பிராட்டி புருஷகாரமானால் அல்லது ஈஸ்வரம் காரியம் செய்யான். அவள் புருஷகாரம் பண்ணினால்தான் பகவான் உபாயமாக இருந்து மோட்சம் கொடுப்பார். அதனால் அவள் எப்போதும் அவனோட கூடியிருத்தல் இன்றியமையாததாகிறது. அத்தோடு அந்த மகாலட்சுமிக்கு பிரதிநிதியாய் அவளுடைய நிழல் போல்வனராக பூமி தேவியும் நீலாதேவி நாச்சியாரும் உள்ளனர். இந்த 3 நாச்சிமார்களில் இன்னென்னாரை பற்றி இன்னென்ன அவதாரத்தை அடைய வேணும். சீதாதேவியை பற்றினால் ஸ்ரீராமாவதாரம், சீதா மகாலட்சுமியினுடைய அவதாரம். அதே போல பூமி தேவியை பற்றி
வராகாவதாரத்தை பற்ற வேண்டும். கடைசியாய் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை நீலாதேவி நாச்சியாரின் அம்சமான நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டே பற்ற வேணும். இந்த உண்மை, இந்த முறையை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டாள் 18, 19, 20 ஆகிய பாசுரங்களில் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள். கதவை திறந்துவிடச் சொல்லி பிரார்த்திக்கிறாள். அவள் திறக்க கண்ணனை அடைந்து நேரே கேட்கிறாள் என்பது 21வது பாசுரத்திலிருந்து அர்த்தம். இப்போ இந்த 3 பாசுரங்களில் 18, 19, 20 நாச்சியாரை பற்றி, நப்பின்னையை பற்றி கூப்பிடுகிறாள். ஆனால் இதற்கு முன்னால் பார்த்தால் 16, 17, 18 அந்த 3 பாசுரங்களிலேயும் மாமனாரை குறிப்பிடுகிறார். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அதிலேயும் நந்தகோபாலன் வருகிறார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா, அங்கு நந்தகோபாலன். உந்துமதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், அங்கு நந்தகோபாலன். அப்போ 16, 17, 18 நந்தகோபாலனை எழுப்புகிறாள், அவரை பற்றி பேசுகிறாள். அதே மாதிரி 18, 19, 20 நப்பின்னை பிராட்டியை துயிலுணர்த்தினாள், அதிலிருந்து கண்ணனை கிட்டினாள். இந்த வரிசையில் பார்த்தால் இன்னைக்கு நாம் அனுபவிக்க வேண்டியது 19வது பாசுரம், திருப்பாவையில் நாள் பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மணாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்னு தகவு ஏலோர் எம்பாவாய். இந்த பாட்டிலே நீ செய்வது தத்துவமும் இல்லை, நீ செய்வது தகவும் இல்லை என்று இரண்டையும் மறுக்கிறாள் ஆண்டாள். தத்துவம்னு சொன்னால் ஸ்வரூபம், தகவுன்னு சொன்னால் குணம், ஸ்வபாவம். அப்போ உன் ஸ்வரூபத்துக்கும் சேராது, உன் ஸ்வபாவத்துக்கும் சேராது. பிராட்டிக்கு ஸ்வரூபம் புருஷகாரத்துவம், பிராட்டிக்கு குணம் ஸ்வபாவம் கருணை, கிருபை, தயா. இதை பிரித்து பார்ப்போம். ஸ்வரூபம்னா என்ன, ஸ்வபாவம்னா என்ன? இயற்கையான தன்மை எதுவோ, அந்த வஸ்து எதுவோ அதுதான் ஸ்வரூபம். அந்த வஸ்துவுக்கு சிறப்பு சேர்க்கிற பண்புகள் எதுவோ அதுதான் ஸ்வபாவம். இப்போ இன்னார்னால் இன்னார்னு முதல்ல தெரிஞ்சுப்போம், இணையார்னு அப்புறம் சொல்லுவாளோ இல்லையோ. இன்னார் இணையார். அப்போ அந்த இன்னாருங்கிறத தெரிஞ்சுனுட்டா ஸ்வரூபம், இணையார்ங்கிறத தெரிஞ்சுனுட்டா ஸ்வபாவம். இதை சம்ஸ்கிருதத்தில் இதம் துவம் இத்தம் துவம் என்று சொல்லுவார்கள். இதம் அப்படின்னா இது, இதுன்னா என்ன? புத்தகம். அப்போ புத்தகத்துக்கு என்ன இன்றியமையாத தன்மை? புஸ்தகத்துவம். அது முடிந்தது. இத்தம் இப்படிப்பட்டதுன்னா என்ன? இதில் 400 பக்கம் இருக்கான், பகுதி பகுதியாக பிரிச்சிருக்காளாம், கோடு போட்டிருக்குமா, வெடுப்பாக இருக்குமா, இதெல்லாம் இத்தம் துவம். அப்போ முதல்ல இதம் துவம், அடுத்தது இத்தம் துவம். இந்த ரெண்டுமே மகாலட்சுமிக்கு என்னவா இருக்கும்? இப்போ பிராட்டியை பார்த்து அயம் இவள் அப்படின்னு சொல்ல வேணுமானால் என்னது அது? இதம் துவங்கிறது என்ன? அதுக்கப்புறம் இவள் இன்னாள் இணையாள்னு சொல்ல வேண்டும். இத்தம் துவங்கிறது என்னன்னால் ஸ்வரூபம், இதம் துவம் புருஷகாரம். ஸ்வபாவம், அதாவது இவளுடைய தன்மை என்ன, இவளுடைய குணம் என்னன்னு பார்த்தால் அது இத்தம் துவம். இதம் துவம்னு முதல், இத்தம் துவம் ரெண்டாவது. இன்னார் இணையார், அந்த ரெண்டு எது? புருஷகாரம் பண்ணுறது தான் முதல், அதான் அவளுக்கு ஸ்வரூபம். அதுக்கடுத்தது அவளுக்கு உண்டான குணங்கள். புருஷகாரம் பண்ணுறதுக்கு கருணை வேணும், கிருபை வேணும், தய வேணும், இதெல்லாம் அவளிடத்தில் இருக்குங்கிறது ரெண்டாவது. இந்த ரெண்டுத்துக்குமே சேராது பெண்ணே, உனக்கு தத்துவமும் அன்று தகவும் அன்று. உன் தத்துவத்துக்கு நீ பண்ணுறது சேராது. இப்படியா பிரித்து வைப்பே? உன் தகவுக்கும் சேராது, உன் தத்துவமே சேர்த்து வைக்கிறது சரி வேண்டாம். தத்துவத்தை மறந்துட்டா கூட இதுவே நம்ம சொல்லுவோம் இல்லையோ. அது நீங்கள் ஒன்றும் எனக்காகன்னு பண்ண வேண்டாம், அப்படி பார்த்து இல்லை, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பண்ணக்கூடாதா இப்படின்னு கேள்வி கேட்டால் வேறு அடிப்படை ஒன்று இருந்தது, அதை நீங்கள் பண்ணாட்டா கூட இந்த அடிப்படையிலையாவது பண்ணலாமேன்னு கேட்குறோம் இல்லையோ. எப்படி நீ பிராட்டி புருஷகாரம் பண்ணுறவதுக்காகவே பண்ணிவிடணும், அதைத்தான் பண்ணலைன்னால் விட்டுடு. நான் ஆச்சியார் தேவதேவ திவமகிஷி ஆகாரத்திரய சம்பன்னை, அதனால் புருஷகாரம் பண்ணுகிறேன், அதெல்லாம் விட்டுடு. கடைசி பட்சம் குழந்தைகள் வந்திருக்காளே, சமப்படுறாளே அப்படின்னு தயான்னு காட்டலாம் இல்லையோ. இதைத்தான் தத்துவமும் அன்று தகவும் அன்று.
ஆகவே கதவை திறான்னு பிரார்த்திக்கிறாள். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வைத்திரவாய். பெரிய வர்ணனை நப்பின்னைக்கு. இப்போ குத்து விளக்கு எரிகிறதே, விளக்கெல்லாம் சுற்றி நன்னா எரியறது. இப்போ குத்து விளக்கு உயரமாக வச்சுருக்கா, அதுலேருந்து வெளிச்சம் கூட ரொம்ப தெரியல, இல்லை ஜுவாலை தெரியல, வெப்பம் தட்டலை, ஆனால் நன்னா வெளிச்சம் மட்டும் தெரியுது. குத்து விளக்கு எரிகிறதே, கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி. குத்து விளக்கு எரிந்து, ரெண்டாவது கோடு கால், கோட்டுக்கால், கோடுன தந்தம். யானைங்கிற குவலையாபீடத்தை கண்ணன் முடித்தார். அப்போது தந்தத்தை முறித்து கொண்டு வந்தார். அதால் கட்டில் பண்ணி இருக்கிறார். அந்த கட்டில் படுத்தாத்தான் நப்பின்ன தூங்குவலாம். நன்னா மெத்து மெத்துன்னு கட்டில் பண்ணியிருக்கேன் என்னால் அதெல்லாம் வீரமில்லாதவனுடைய பத்னி தூங்குற இடம். வீரபத்னி தூங்க வேணுமானால் அவனுடைய வீரம், அவருடைய அந்த சொரசொரப்பு மொரமொரப்பு தெரியல இடத்துல தான் படுப்பள். மகாலட்சுமி சீதை ராமன் அணைக்க வேணுமானால் இடது பக்கம் இந்த தோள்பட்ட முழுக்க பெரிய வில் சாருங்கம் பற்றி இருக்கிறார். அந்த சாருங்கத்தினுடைய நாண், அந்த நாணை இங்கே சாத்தி சாத்தி சொரான்னு ஆயிருக்குமா. அந்த சொரசொரப்பில்லே மெத்துன்னு இருந்ததுனால் இந்த ஸ்திரீயை யார் ஆலிங்கனம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவகிட்ட கூட வரமாட்டாள்னால் அது அவளுக்கு இருக்கிற வீரபத்னி படி. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன். வால்மீகி ராமாயணத்தில் ஸ்லோகம். 14,000 ராட்சசர்களை முடித்தார். ரத்தஞ்சொட்ட ராமன் நிற்கிறார். அதை பார்த்த சீதை பேரானந்தப்பட்டு சென்று தழுவினாள் அப்படின்னு தான் வால்மீகி பகவான் சொல்கிறார்னால் அது வீரபத்னியினுடைய படி. அதை சொல்கிறதுக்கே குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனம். கட்டில் கரடு முரடா தந்தக்காலோடு இருக்கலாம், ஆனால் மேலே இருக்கிற படுக்க மெத்துன்னு இருக்கணும். அதுக்குன்னு படுக்க கரடு முரடா இருந்தால் எப்படி படுக்கிறது? இப்போ நீங்கள் படுத்த உடனேயே உங்களை பாதி பாத்தாளத்துக்கு அழைச்சின்னு போகும் அப்படின்னு இப்பெல்லாம் போடுற அளவில் விளம்பரப்படுத்துகிறா. அந்த மாதிரி போகக்கூடாது. நீங்கள் படுத்த உடனேயே மேலே தூக்கி விட்டுடும். இல்லை சுவாமி, அது போகிற அன்றைக்கி போவோம், இன்றைக்கி வேண்டாம். அப்போ படுத்தா படுத்தபடி இருக்கணும்னால் முடிந்த வரைக்கும் மெத்தை இல்லாமல் இருப்பது நலம். இல்லையே நப்பின்னைக்குண்டே என்னால் அவள் இந்த லோகத்தில் இல்லை, அதனால் அவள் சாத்தி கொள்ளலாமே தவிர நாம் இருக்கிறது இங்கே ஏதோ பாஞ்ச பௌதிகமான சரீரம். இன்னைக்கு இது சரியில்லைன்னா நாளைக்கு கண்ணு கெஞ்சும், நாளைக்கு அதை பார்க்கலைன்னா நாளைக்கு காலு கெஞ்சும். இப்படித்தான் நம்ம உடல். அதனால் முடிந்த வரைக்கும் தரே அப்படி இல்லையா வெறுங்கட்டில் ரொம்ப மெத்துன்னு பாசுரத்தில் மட்டும் இருக்கட்டும், உள்ளம் மெத்து மெத்துன்னு இருக்கட்டும். அதுக்குன்னு உடலை மெத்து மெத்துன்னு வச்சுக்க வேண்டாம். குழந்தைகள் பிறந்த உடனே மெத்து 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 மெத்துனால் அதுக்கப்புறம் ஒன்றும் வாழ்க்கையினுடைய கரடு முரடே பழகாது. கொஞ்சம் பூமாதேவி மடியில் விட்டோம்னால் தானே விளையாட போகிறது வந்துக்க போகுது. இப்போ போடுவா அந்த நாள்லெல்லாம் பாட்டி புடவை, அது இருந்ததுன்னா அந்த புடவையில் படுத்துக்கும். அதோடு என்னமோ அதன் மூலம் அதுக்கு ஒரு பற்றுதல் உருவாயிடும். அப்போ குடும்பத்தோட பற்றோடு இருக்கும். இதெல்லாம் நம்பிக்கொண்டிருந்த காலம் இருந்தது. நம்பிக்கை தப்புன்னு அடியன் சொல்லவே வரல, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் பண்ணுவாளான்னு கேட்டால் இன்னைக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவா. ஆனால் ஒத்துப்பா. திடீர்னு ஒரு உடம்போ ஒரு ஆபத்தோ வரச்சே தின்னா பித்தந்தெளின்னு தேடும்போது அப்போது பாட்டியும் ஒத்துக்கொள்ளப்படுவாள், 8 பாட்டியும் ஒட்டுக்கொள்ளப்படுவாள். அப்போ எல்லாரையும் ஒத்துப்போம்னால் பூமாதேவியினுடைய மடி தான் சிறப்பான மடி. அதனால் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெதென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி. அதென்ன பஞ்சசயனம்? 5 பெருமகள் வாய்ந்த பள்ளி, 5 பெருமகள் வாய்ந்திருக்கிற படுக்கை. படுக்கைன்னா முதல்ல விஷாலமாக இருக்கணும், தாராளமாக அகலமாக இருக்கணும், வெளுப்பாக இருக்கணும். ஆனால் அதுலேயே இப்போ சிங்கம் புலி கரடியெல்லாம் படம் போட்டுட்டால் பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். அதனால் அப்படி இல்லாமல் வெளுப்பாக இருக்கணும், விஷாலமாக இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும். படுக்கையே வெப்பமாக இருக்கக்கூடாது, நல்ல மனத்தோடு இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் மனமுடையதாக இருக்கணும். சுகந்தின்வா மனத்தோடு இருக்கணும், வெளுப்பாக இருக்கணும், குளிர்ந்து இருக்கணும், மெத்துன்னு இருக்கணும், விஷாலமாக இருக்கணும். ஆக மொத்தம் 5ன்னு வச்சுக்கோ. இந்த 5 பெருமகள் இருந்தால் தான் பஞ்சசயனம். மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல். இது ஒரு பக்கம் படுக்கையை வர்ணிச்சாச்சு. இப்போ இனிமேல் அதில் சயனிச்சுருக்கிற நப்பின்னை கொத்து அலர் பூங்குழல். கொத்து கொத்தாக அலறத் தொடங்கி இருக்கிற, புஷ்பத்தை சாத்தி கொண்டிருக்கிற குழல் படைத்த நப்பின்னை. அதாவது பல சொற்கள் சேர்ந்துடுறது பாருங்க. சம்யுக்தான்னு சொல்லுவா. பதங்கள் அக்ஷரம் சம்யுக்த அக்ஷரங்களாக இருக்கும், இல்லை பதங்களே ரொம்ப சேர்ந்துருக்கிற பதங்களாக இருக்கும். அது அத்தனை சேர்த்து ஒரு பதம் ஆக்கணும். இது இலக்கணப்படி பெரிய சமாச்சாரம்.
அதை இலக்கியத்தில் புலவர் பாடச்சே சுலபமாக பாட்டு பாடுறார். கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல். அப்போ நப்பின்னைக்கு எது அடைமொழிகள்? இப்போ நப்பின்னை அடைகொழி, நப்பின்னைக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் அடைமொழி. கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை. நப்பின்னையினுடைய குழல், அந்த கொலரில் புஷ்பம் சாத்தின்னு இருக்கா, அந்த புஷ்பம் அலர்ந்துன்னு இருக்கு. ஒவ்வொரு புஷ்பமாக இல்லை, கொத்து கொத்தா அலருமா. இவ்வளவு கொத்து சாத்திந்தால் அந்த கொத்து அப்படியே அளந்துடும். ஸ்தபகம்னு சொல்லுவா, மஞ்சரின்னு சொல்லுவா, இதெல்லாம் பூங்கொத்துன்னு அர்த்தம். அப்போ கொத்து அலர் பூங்குழல், இந்த புஷ்பங்கள் எல்லாம் செடியில் இருக்கும்போது நிலத்தில் இருக்கும்போது அலராது, மொட்டா இருக்கும். அந்த மொட்டை பறித்து பூத்தொடுத்து நப்பின்னைக்கு சாத்திடுவா. நப்பினுடைய குழலில் ஏறினவுடனே அப்போ தான் அலருமா. சாதாரணமாக புஷ்பமெல்லாம் தன்னிலத்தில் இருந்தால் தான் அலரும். ஏன்னா இந்த புஷ்பவனுக்கு தன்னிலம் நப்பின்னையினுடைய தலை, அங்கே தான் அவருடைய கூந்தல் பட்டுதுன்னா தான் அது அலரும். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல். அப்படிப்பட்ட நப்பின்ன பிராட்டியினுடைய திருமார்போடே அணைத்து கொண்டிருக்கிறான் கண்ணன். நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய். அவளை அணைத்தபடியாலேயே மலர்ந்த மார்பன். பெருமானுடைய திருமார்பு விகசிக்கிறது. 2 தோள்களாக இருந்தது 4ஆறுது, 4ஆனது நன்னாங்கு 16ஆறுது. அதை போல மலர்ந்த மார்ப உடையவனே, வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். நீ வாயைத் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? கதவத்தரான்னு சொல்ல வேண்டியவள் ஏது வாயத்திறான்னு சொல்லுகிறாள்? தேவை ஏற்பட்டது. நேற்றைய பாசுரம் கடைசியில் சொல்லச்சே, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் என்று கூப்பிட நப்பின்ன பிராட்டி எழுந்தாள். வந்து குழந்தைகளுக்கு திறந்து விடுவோம் என்று வந்தாள். அதை பார்த்த கண்ணன், அதென்ன இவள் பெயர் எடுத்து கொண்டு போவது, அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எழுந்திருந்து பிராட்டியை தன் திருமார்புற தழுவி படுக்கையில் தள்ளிவிட்டார். அதனால் தான் தழுவி தள்ளினதை பாட வேண்டியிருக்கு. இப்போ நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்னால் அப்போ அந்த மலர்ந்த மார்போட தழுவின்னு இருக்கார். அதனால் நாச்சியாரால் வர முடியல. இப்போ சட்டுன்னு ஆண்டாள் பாசுரத்தை மாற்றி, நான் அவளை கூப்பிட்டேன், இப்போ ஏன் தெரியுமோ ஒன்றை கூப்பிடுறேன். இது சொல்ல சொல்ல யாரை கூப்பிடுறாங்கிறது பாட்டில் சந்தேகமாகவே இருக்கும். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சகனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல், யாரை சொல்ல வருகிறாள் இப்போ? சரி, நப்பின்னை தெரிஞ்சது. அப்போ நப்பின்னையே வந்து திறவாயின்னு சொல்ல போகிறாளுன்னால் அப்படியே நப்பின்ன இடத்துலேருந்து அவருக்கு படுத்து நப்பின்னையத்தான் பாடின்னு இருந்தா. அவள் எழுந்து வராளே, அவளை வர்ணிப்போம் நினச்சின்னு இருக்கிறச்சே, சட்டுன்னு கண்ணன் வந்து அவளை அணைத்து பின்னால் தள்ளி கொண்டு போக பாட்டை மாற்றிட்டா. நப்பின்னை நீ தான் வந்தேப்போ, ஆனால் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் எனில் நீ தான் அவளை வரக்கூடாதுன்றத தடுத்துன்னு போயிட்டோ இல்லையோ. கடைசி பட்சம் ஒன்று செய்ய, சரி, ராவணனை போலேயோ வேற யாரை போலேயோ உன்னையும் அவளையும் பிரித்த குற்றம் எங்களுக்கு வேண்டாம். ஏன்னால் இப்போ நான் நப்பின்னையை தனியாக வந்து தரான்னு சொன்னாலும் பிரிச்சுந்து வரணும். கட்டில் கண்ணன் இருக்கணுமா, இவ எழுந்து பிரிஞ்சு வரணுமா? எதுக்கு எங்களுக்கு அந்த அபச்சாரம்? இப்போ அப்படி ஒன்றை கூப்பிட்டாலும் அவளை பிரிஞ்சு நீ வரணும். ரெண்டுமே வேண்டாம். ஒன்று செய்வோம், அனைத்த அணைப்பிலிருந்து பிரிப்பதற்கு நாங்கள் கொடுமைக்காரர்கள் அல்லர்கள். என்ன பெருமாள் இப்போ பிராட்டி அணைச்சுனுட்டா, அணைக்கரிச்ச இது என்ன அணைப்பு, எங்களுக்கு கதவை தரான்னு சொன்னால் ராவணம் பண்ணத்துக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. நிச்சயமாக அதை செய்ய மாட்டோம். நீ அந்த அணைப்போடு இரு. இதை சேவிக்க பிரார்த்தித்து தானே இத்தனை தூரமாக வந்திருக்கோம். ஆனால் அனைத்த அணைப்போட ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லலாம் இல்லையோ, அதை ஏன் பண்ண மாட்டேங்கிற? வாய் திறவாய். அப்போ வாய் திறவாய்னால் அந்த பிராட்டியோட அணைப்பிலிருந்து நீங்காமலே வாய் திறவாய். அதில் ஒரு சாமர்த்தியம் இருக்குது. சொல்கிறத பார்த்தா உனக்கு பிராட்டி அணைப்பு முக்கியம், அதனால் நீங்காமல் திற. ஆனால் இவளுக்கு அந்த அணைப்பில் இருந்து நீ சொன்னாதான் நீ ஒழுங்காக பேசுவே. அதுக்காகத்தான் இப்போ வாய் திறவாயின்னு அப்போ சொல்கிறோம். அவளை விட்டு விலகி விட்டியானால் நீ என்னை வாலியாக பார்த்தாலும் பார்க்கலாம், ராவணனை பார்த்தாலும் பார்க்கலாம், சிசுபாலனா பார்த்தாலும் பார்க்கலாம். வேண்டாம், அவள் அணைப்பிலிருந்தே பேசு. அப்படின்னா தான் நமக்கு எல்லா அனுகிரகமும் கிட்டும். வாய் திறவாய் கண்ணா, நீ வாய் திறக்கணும்னால் அவர் கேட்டார் என்ன சொல்லணும். பொதுவாக என்னை பார்த்து எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணித்தான் எனக்கு பழக்கம். எனக்கு வாய் திறந்து பழக்கம் இல்லையென்னால் உனக்கு ஒரே ஒரு சொல்லு தான் கண்ணா. நீ வேற எந்த ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஸ்லோகம் படிக்க வேண்டாம், பாராயணம் பண்ணாதே, அத்தியனம் பண்ணாதே, ஏதும் பண்ணாதே. ஒரு வார்த்தை அப்பப்போ சொல்லுண்டே இரு. மா சுச்சா, சோகப்படாதேன்னு ஒரு வார்த்தை சொன்னி இல்லையோ, அப்போ உனக்கு ஒரு வார்த்தை. வியாக்கியானத்தில் ஆழ்வார் பாசுரத்துக்கு நம்மள வீட்டில் சாதித்தார், உனக்கு ஒரு வார்த்தை, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை. ஒரு வார்த்தை நீ சொன்னாயானால் எங்கள் வாழ்க்கை அதனால் மாறப்போகிறது. மாறுறதில்லை,
வாழ்க்கையே இனிமே ஏற்படாமல் இருக்கும். அதோட இல்லை, இப்போ சிறந்த வாழ்க்கை கிட்டிவிட போகிறது. இது இத்தனைக்கும் எது ஆதாரமாக இருக்க போகிறது? ஒரு சொல் தானே. அதனால தான் வாய் திறவாய். வாயை திறந்து ஒரு வார்த்தைன்னா பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து நீ தானே கொஞ்சம் சிபாரிசு பண்ணி வாயை திறக்க வைக்கணும். அவரோ பேச மாட்டேங்கிறார். நீ வரும்போது அவர் இழுத்து கொண்டு போனார். இப்போ சரி, இவர்கள் கேட்குறபடியால் சொல்லுவோம்னுட்டு மா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாயை திறந்தாராம் கண்ணன். அதற்குள்ள நப்பின்னு யோசிக்கிறார், நம்ம போகிறச்சே நம்மளை தடுத்துட்டு இவர் என்ன இப்போ பேர் தட்டின்னு போகிறது என்று கண்ணாலேயே ஜாட காட்டி வாயை திறக்காதே என்று சொல்ல போக, வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய். அடுத்து அவளை கூப்பிட்டு மையெழுதிய பெருத்த விசாலமான கண்கள் படைத்தவளே, இப்போ என்ன திடீர்னு இவர் கண்களுக்கு கொண்டாட்டம்? இதுதான் காரணம். இப்போ ஏன்னா அவள் கண்ணாலேயே ஜாடை காட்ட, இல்லைல்லே இந்த கண்ணு எதுக்கு இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்பார். எங்களை ரட்சிக்க மாட்டேன், எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு கண்ணன் சொன்னால், அதை மாற்றி உன் கண்ணழகை காட்டி அவனை வசப்படுத்தி அனுகிரகிக்க வைக்கிறதுக்கு இந்த கண்ணழகு. அதை விட்டு விட்டு தடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கிறேனே. இப்போ மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் உன் மணாளனை வேணும்னு சுருக்கன்னு சொல்லுகிறாள். அனைவருக்கும் மணாளன், எங்கள் மணாளனாகணும்னு நினச்சிட்டு தான் வந்திருக்கா. அதுக்கு தான் பிரார்த்தனை. ஆனால் அப்போ என்ன உன் மணாளனைன்னு சொன்னால் அப்படின்னு நீ நினச்சின்னு இருக்கியே தப்புங்கிறார். அது மட்டும் இல்லை, பதிம் விஸ்வசியன்னு சாஸ்திர வாக்கியம் இருக்குது. விஸ்வத்துக்கே பதி. அப்போ எப்படி உன்மணாளனை? அதனால் உனக்குன்னு பிரிக்காதே, நம்மளாளனாக ஆக்கு. மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான். எத்தனை நாளைக்கு இவனை எழும்பவே விடாமல் படுக்கையிலே இருன்னு சொல்லுவே, எழுப்பு. எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால். ஒரு துளி கூட கண்ணனை விட்டு பிரியறதுனால் அந்த பிரிவினை ஆற்ற மாட்டாய், எப்போதும் சேர்ந்திருப்பாய். ஒரு வினாடி பிரிந்தால் ஊர்த்வம் மாசான்ன ஜீவிஷே, ஒரு மாசத்துக்கு மேலே இருக்க மாட்டேன்னு நீ சொல்லிக்கிறே. அவர் சொல்கிறார் நஜீவேயம் க்ஷணமபி தாம்பினா அசிதே க்ஷணம். அந்த பிராட்டியை பிரிந்து ஒரு வினாடி கூட பிரிந்திருக்க மாட்டேன்னு ராமன் சொல்லி கொள்ளுகிறார். ஆக உங்கள் ஒத்தருக்கொத்தர் இப்படி சொல்லிக்கிறீங்களே, நன்னா இருங்கோ, அதை நாங்கள் மறுக்கலை இப்போ. ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம். அப்பா அம்மா கட்டிலில் படுத்துன்னு இருக்கிறச்சே குழந்தைகள் வாசலில் வந்து நின்றுண்டு நாங்களும் வந்து அந்த கட்டில் படுத்துக்கணும்னு சொன்னால் இல்லை என்று கதவடைத்து கொண்டா படுப்பீர்கள்? இப்படி கேள்விப்பட்டது இல்லையே நாங்கள் யாரும். இப்போ அந்த குழந்தைகள் தொகைத்த கட்டில் சிறந்த கட்டிலா, குழந்தைகளை ஏற விடாத கட்டில் சிறந்த கட்டிலா? தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீரேனால் அப்போ தான் நான் பின்னவோ இவர்களுக்கும் கதவு திறந்து வரணும் போல் இருக்கு என்று நினைத்து கொண்டாள். எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால், பெருமான விட்டு பிரிவு ஒரு நாளும் பொறுக்க மாட்டாள். அது நீ எப்படி பொறுக்க மாட்டாயோ எங்களையும் பிரிவில்லாமல் சேர்த்து வைன்னு பிரார்த்திக்கிறாள். எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் எத்தனை தத்துவம் அன்று தகவு ஏலோர் எம்பாவாய். அவனையும் துயிலழ ஒட்ட மாட்டேன் என்கிறாய், எழுந்திருக்க விடலே. பிரிவையும் ஆற்ற மாட்டேன் என்கிறார். உனக்கு இருக்கிறா போல தான் எங்களுக்கும். தத்துவம் அன்று உன்னுடைய ஸ்வரூபமான புருஷகாரத்துவத்துக்கு சேராது. தகவன்று உன் சுவாவமான இரக்கத்துக்கு சேராது. நீ இறக்கப்பட்டாவது சேர்த்து விட வேண்டும். புருஷகாரங்கிறது உன் உரிமை, உன் கடமை. அந்த உரிமை கடமைக்காகவானு பண்ணு, இல்லை இரக்கத்துக்காகவானு பண்ணு. ஆக மொத்தத்தில் நம்மை சேர்த்து வை என்று நப்பின்னிடத்தை பிரார்த்திக்கிறாள். அப்போ தத்துவமன்னு தகவு மண்ணுன்னு வச்சுங்க. தத்துவமன்று தகவுன்னு தானே பாட்டு இருக்கு. நடுவில் இருக்கிற அன்றுங்கிறத ரெண்டு பக்கமும் சேர்க்கணும். தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாயினால் தத்துவம் அன்று வெறும் அடுத்து தகவன்றில் தகவும் அன்று. இது ஸ்வரூபத்துக்கும் சேராது, உன் சுவாவத்துக்கும் சேராது. பெண்ணே கதவத்தரான்னு சொல்ல அவளும் எழுந்திருக்க முற்பட்டாள்னு சரித்திரம். இப்போது நப்பின்ன பிராட்டியை பத்துவது நேரே பெருமானுக்கு புருஷகாரம் பண்ணு, உன் ஸ்வரூபத்தை சுவாவத்தை சொல்லி. இந்த பாசுரத்தில் பார்த்தால் பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருடைய பிரஸ்தாவம் இருக்கும் இல்லையோ. ஏன்னா நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் அப்படின்னு கண்ணனை பற்றி கூப்பிட்டது இருக்கு. அடுத்தது மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மணாளனைன்னு பிராட்டியை கூப்பிட்டதும் இருக்கு. ஆனால் கீழ்ப்பாசுரத்தில் பார்த்தீங்கன்னால் நப்பின்ன பிராட்டி மட்டும்தான் பிரஸ்தாவம். அங்கே பெருமாளை பற்றி பேச்சில்லை. அப்படின்னு அவளை தனித்து புருஷகாரமாக பற்றி அடுத்து அருகில் இருக்கும்போது புருஷகாரம் பண்ண சொல்லி பெருமானிடத்தை சிபாரிசு பண்ண சொல்லி பிரார்த்திக்கிறது. இப்போ நாம் முதல்ல தனித்திருக்கிற பாசுரத்தை முடிச்சுனுட்டு அப்புறம் சேர்ந்த பாசுரத்துக்கு வருவோம். உந்து மதகளித்தன் ஓடாத தொல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்
கந்தங்கமிழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழியழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து. தாமரை கை அவனது, செந்தாமரை கை உன்னது. அந்த செந்தாமரை கையில் இருக்கிற சீரார் வளையொலிப்ப, கலகலான்னு அந்த வளையல் சத்தம் போடணும். வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து. இந்த பாட்டில் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாயின்னு கூப்பிட்டாள். அதுக்கு ரொம்ப நிறைய அர்த்தங்களே ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களில் சாதிக்கிறார். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன், அத்தனை ஆணை இவருக்கு வந்துதானால் இவருக்கு இருந்த ஆணையத்தான் ஆண்டாள் கல்யாணத்தும் போது கண்ணன் உபயோகப்படுத்தினாராம். இந்த நாளில் எல்லாரும் ஒரு குதிரையை வச்சுக்கிறா, அது வடக்கு திகாரா பண்ணுறான்ற ஒரு குதிரை வச்சு அந்த குதிரையில் தனியாக ஏறி முகமெல்லாம் தெரியாத, குதிரைக்கு மட்டும் இல்லை முகமெல்லாம் தெரியாத நாமும் போட்டுனுட்டு அதுவும் போட்டுனுட்டு இப்போ அந்த மாதிரி வரோம்னால் அது அவர்களுடையது, அந்த மாதிரி வச்சுன்னுடுறோம். இப்போ நம்ம நாள் அதுக்கு பெரிய வண்டி, அதுக்கு இழுக்கிறதுக்கு குதிரை, அது மேலே ஏறி உட்காத்தி வச்சுன்னு இப்போ குழந்தைகளாரும் ஏறி கூட உட்காத்தி வச்சுட்டு அப்படி வந்து அது கீழே கொட்டி மேலே கொட்டி எல்லாம் பண்ணுறது இவாழ்து. இதை போல் கண்ணன் இப்போ வரும்போது வாரணம் 1000 சூழவலம் செய்துன்னு ஆண்டாளுடைய முதல் பாசுரம் கனா காண்பதற்காக நாச்சியார் திருமொழியில் 6ஆம் பதிகத்தில் பாடினாள். அப்போ வாரணம் 1000னா 1000 யானைகளில் 1000 பிள்ளைகள், நண்பர்கள், மாப்பிள்ளை தோழர்கள், அவர்களோட கண்ணன் வந்தான்னு எழுதினாள். முதல் விசாரம் பெரியவாச்சன் பிள்ளைக்கு, இவாள்கிட்ட ஏது யானை, இருந்ததெல்லாம் பசுமாடு. வாரணம் 1000ன்னு சொன்னால் அது தத்து போன இடத்துல வந்த சொத்து. போனால் வசுதேவர் இடத்துல நிறையா இருந்தது, அங்கேருந்து யானை வாங்கிட்டு வந்துட்டார். நந்தகோபால இடத்துல பசு இருந்தது, அங்கேருந்து பசு எடுத்துட்டார். இப்போ ரெண்டுமே அவர் தான். அப்படி வேணும்னா அந்த குல்லாயை போட்டு போகிறான், இப்படி வேணும்னா இந்த குல்லாயை போட்டு போகிறான். யாரான ராஜாக்கள்லாம் வரான்னா நான் தான் வசுதேவர் மைந்தன்னு வந்துடுவார். பக்தர்கள்லாம் வந்து நீ ரொம்ப பெரியவன் போல் இருக்கேன்னா, உங்களுக்காக மாடு மேய்க்கவன் நான் பிறந்திருக்கேன், நீர் என்ன பெருசுன்னு தள்ளி விட்றீடேன்னு இங்கே சொல்லிவிடுவார். அப்போ எந்த ஊருக்கு போனாலும் தான் இந்த ஊருக்காரன்னு சொல்லிக்கிறது சில பேருக்கு ஆசை. எனக்கு ஏதோ இங்கே சம்மந்தம் இருக்குன்னுவா, அங்கே சம்மந்தம் இருக்குன்னுவா. ஒன்றும் நான் தத்து போன சம்பந்தம், இல்லை பிறந்த சம்பந்தம், இல்லை வேட்டகத்து சம்பந்தம், ஏதோ ஒன்று சொல்லிடுவா. இல்லை இங்கே தான் நான் 25 வருஷம் வேலை பார்த்தேன்னு சம்பந்தம். சொல்லி அந்தந்த ஊருக்கு போய் நான் சொல்லிக்கிற முடியும், நல்லது தான். ஏன்னா அதுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிக்கிற முடியும். அதை போலத்தான் கண்ணனும் இங்கே உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபாலனுக்கு இவள் மருமகள். இதை சொல்லி இப்படி கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்குமோ? சில பேருக்கு மகள்னு சொல்லி இன்னாருக்கு மகள்னா தான் பிடிக்கும். சில பேருக்கு கணவனுடைய பேரை சொல்லி மனைவின்னு சொன்னால் தான் பிடிக்கும். ரொம்ப சில பேருக்கு மாமனார் மாமியாரை பேரை சொல்லி அவர்களுக்கு நாட்டு பெண் மருமகள்னு சொன்னால் பிடிக்கும். ரொம்ப குறைச்சலான பேருக்கு தான் மற்ற எதுவுமே வேண்டாம், நான் மருமகள்னு சொல்லிக்கிறதே போகும் அப்படின்னு இருக்குமா. இவ அந்த கோட்டியில் தலைவி. அதனால தான் ஆண்டாள் இவளை நன்னா நம்ம ஈர்க்கணுங்கிறதுக்காக நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். அப்படி என்ன பேசினா அவளுக்கு பிடிக்கும்னா, கும்பன் மகள்னு சொன்னால் அவ்வளவா அவளுக்கு பிடிக்காதான். கண்ணனுடைய தாயார் வளர்ப்பு தாயார் யசோதை. யசோதைக்கு உடப்புறந்தான் கும்பன். அந்த கும்பனுடைய திருமகள் தான் நப்பின்ன பிராட்டி. அவளைத்தான் கன்னியாசுல்கமாக 7 ரிஷபங்களை வைத்து 7 ஏறுகளை அடக்கி ஏறு தழுவுதல்னு ஒரு நாளாக பண்டைய தமிழர் வரலாறு. நம்ம தமிழ் இங்கே சொல்லிட்டுக்கோன்னா ஏறு தழுவுதல்னு இப்போ சொல்கிறாளோ இல்லையோ, இது எப்போதோ கண்ணன் அப்பவே ஏறு தழுவிதான் பெண்ணை கல்யாணமே பண்ணி கொண்டார். ஏற்று நிறுத்தம் இருத்தாய் மதிலிறங்க கோபவீயச் செலவனித்தாய் குலநல்யானை மறுப்பொசித்தாய் என்ன ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். கிருஷ்ண அவதாரம் நடந்ததே நப்பின்ன பிராட்டிக்காக ஏறு தழுவத்தான். சூட்டுனன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுவுண்ணப் போந்திமிலேற்று வன்கூன் கோட்டிடையாடினை கூத்து. இமில் ஏற்று வன்கூன் வலிய திமிலோடு இருக்கிற 7 ரிஷபங்களை நிறுத்தினானாம் கும்பன். இந்த 7 ரிஷபங்களை அடக்கி யார் பண்ணிக்கிறாளோ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு ஊர் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தா. இப்படி நப்பின்னை நிற்க, இப்படி கண்ணன் நிற்க. இவன் நினைக்கிறா ஒத்துக்கொத்தர் அவ்வளவு சௌசாதிருஷ்யத்தோடு இருக்கா. இவனுக்கு அவதானு தெரியறது, அவளுக்கு இவன் தான் தெரியறது. இந்த கும்பனுக்கு புத்தி என்னாச்சு? இப்படி பார்த்து கல்யாணம்னு உடனே அறிவிச்சு பத்திரிக்கை அடித்து நேத்தே கல்யாணம் ஆயிடுத்துன்னு சொல்கிறத விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய 7 ரிஷபங்களை கொண்டு நிறுத்தியிருக்கார் என்று அவர்கள்லாம் இப்படியா அப்படின்னு திகைச்சாலாம். என்ன ஆகுமோ, இது சமமான யுத்தமா? இந்த பிள்ளை இவ்வளவு அழகா இருக்காரே, இந்த ஒரு கொம்புக்காக 7 கொம்புகள்லையா குதிக்கணும்? இவ வஞ்சி கொம்பு போன்ற நப்பின்னை, இந்த ஒரு கொம்பை தழுவறதுக்கு 7 கொம்புகள் வேணுமான்னு ஊரார் நினைச்சுன்னு இருக்கிறதுக்குள்ள சண்டை முடிஞ்சு போய் நப்பின்ன கல்யாணம் ஆயிடுதான். அவ்வளவு வேகமாகுமானால்
உலகத்தையே அத்தனை வேகத்தில் தானே தாவினார். அப்போ இந்த 7 ரிஷபங்களை சண்டை போடுறதுக்கு எத்தனை நாள் ஏட போகிறது? சாந்தனிதோல் சருரன்மலை தனுஜ விஷாணோல்லேக சித்திரஞ்ச லக்ஷ்மி லலித கிரகம் உபாசே ரங்கசர்வம் சகோரகான்னு பராசர பட்டர் சாதிக்கிறார். 7 கொம்புகள், 7 2 14 கொம்பு, 14 கொம்பும் கண்ணன் திருமார்பிலே இப்படி அப்படியுமா போட்டு கிழிச்சுதான். அந்த கிழிச்சதில் ஒரு சாமர்த்தியத்தோட கிழி பட்டுண்டாராம். நம்ம குதிக்கிறச்சே எப்படி குதிச்சா எப்படி கிழிக்குமோ அப்படி கிழிச்சுன்னா அது கோலம் போட்டாப்பில் இருந்து தான். புள்ளி வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய புறப்பாடு நடக்கும். கருட சேவையோ தேரோ வருதுன்னால் காலங்கார்த்தால் எழுந்திருந்து ஒரு மணி நாழி இடுப்பு உடைய கோலம் போடுவாள். அவள் புள்ளி வச்சு அந்த முனையெல்லாம் கோத்துலாம் பார்த்துட்டே இருப்போம். எப்படி கோலம் வரப்போகிறதுனே தெரியாது. ஆனால் மொத்த புள்ளி வச்சு முடிச்சுட்டு அது கோக்கறாளோ இல்லையோ, அந்த கோத்து முடிச்சுட்டு நிமிந்து பார்த்தா அவளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது என்னமா நாம் பண்ணோம்னுட்டு. இது பெருமாள் புறப்பாடுக்குன்னு போட்டு பாருங்க, நன்னாவே வரும். இல்லை ஏதோ நம்ம வெறுமை ஆசைக்காக போட்டுக்கிறோன்னு போட்டு பாருங்க, என்னமோ குறையறாப்பில் இருக்கே, நீங்கள் போட்டது ஒழுங்காக வரலையேன்னுவா. அது யாருக்காக போடப்பட்டால் நன்னா இருக்குமோ. கோல வராகம் ஒன்னாயின்னு பெருமாளுக்கு பேர். கோல வராகம் ஒன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோ என்று கோலவராகம்னா மகாவராகம், அழகிய வராக பெருமான். அப்போ அந்த வராக பெருமானுடைய நீண்ட கொம்பு தந்தம் இருப்பாருங்க, அதால் குத்தித்தான் எல்லா மிருத் சங்கிரகணம், வீடு கட்டுதல், பெரிய உற்சவங்கள் எல்லாமே அதால தான் பண்ணுவாள். சினீவலின்னு சொல்லுவார்கள். முள்ளம்பன்றி வெள்ள முள்ளம்பன்றியினுடைய நீண்ட கொம்புகள், அதால் குத்தப்பட்ட மண்ணை எடுத்து தான் பெரிய பெரிய யஜ்யம் பண்ணணும்னு சொல்கிறான். அப்படின்னா தான் அது நன்னா நடக்கும்னால் வராக பெருமான் தான் ஆதி வராக சுவாமி. அவருடைய திருவடிகளை பற்றினா பூமாதேவியே உய்ந்து போகிறாள்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வந்தேன்? சாந்தனிதோல் சதுரன்மலை அப்படி பெருமாள் அப்படி தனுஜ விஷாணோல்லேக சித்திரஞ்ச குதித்த வேகத்தில் 7 கொம்புகளும் கிழிக்க அதெல்லாம் திருமார்பலை இப்போ கோலம் போட்டாப்பில் இருக்கான். இந்த கோலம் எதுக்குன்னால் நப்பின்ன பிராட்டி அணைக்க போகிறோம். அவள் திருமார்பில் எழுந்துருளி இருக்க போகிறாள். இருந்தால் அது அந்தப்புறமாகிவிடும். அந்தப்புறத்துக்கு கோலம் போடாமல் இருக்கலாமோ? அதுக்காகத்தான் நெஜக்கோலத்தை கொண்டுட்டார் இவர். இப்போ வெறும் கோலம் நம்ம போடுறது, முன்னாடியாவது மாவை வச்சு போட்டுருந்தோம், இப்போ அதுக்குன்னு ஒரு அச்சு தட்டை கொடுத்துருக்கா, அதில் போட்டு தட்டி விட்டா உடனே விழுந்துடும். ஒரே நிமிஷத்தில் கோலம் முடிஞ்சு போச்சு. என்னால் அப்படியா? இது நிஜமாக பரிசிரமப்பட்டு போடப்பட்ட கோலம். இந்த நப்பின்ன பிராட்டி அணைக்க 7 ரிஷபங்களை முறிக்கவே வைகுந்தத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார்னு சொல்கிறது. அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடுவன்ன போந்திமிலேற்றுவன் கூன் கோட்டிடையாடினை கூத்து அடல் ஆயர்தம் கொம்பு நிற்கே. கொம்பான நப்பின்னை இவரிடத்தில் அப்படி கண்ணனுக்கு என்ன விசேஷ ஈடுபாடு? என்னதான் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்திருந்தாலும் மற்றொரு இடத்துல சீதையா பிறந்தா, இவ இன்னொரு இடத்துல பிறந்தார். பார்த்து வச்சு ஏற்படுத்தி வச்ச கல்யாணம் சுயம்பரத்தில் தான் நடந்தது. இருந்தாலும் தாப்பனார் வந்து பேசி இன்னார்னு சொல்லி பண்ணிட்ட கல்யாணம். ருக்மிணி பிராட்டினாலும் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் எல்லாமே வேறு. அவள் கடிதாசி எழுதி 7 ஸ்லோகம் சொல்லி அதை படித்து பார்த்துட்டு வேகமாக ராத்திரியாக வந்து பண்ணிட்ட கல்யாணம். இது ருக்மிணி கல்யாணம். ஆனால் நப்பின்ன பிராட்டி கல்யாணம் தான் பிறந்ததுலேருந்தே 2 பேருக்கும் தெரியுமா. நந்தகோபாலனுக்கும் வரப்போகிற மாட்டு பொண்ணு இவதான்னு தெரியுமா, கும்பனுக்கும் மாப்பிள்ளை இவர்தான்னு தெரியுமா. ஆனால் அதை சொல்லிக்காமல் தள்ளிட்டு இருந்தாலாம். இப்போ அதுக்கு சந்தர்ப்பம் வந்துடுத்தா. பார்க்குற மல்லருக்கு அதுதான் ஒரே வியசனம். இப்போ இதெல்லாம் இந்த பொண்ணு தான்னு ஓடி போயிட்டு வந்துட்டுருக்கா, பார்த்துன்னு தான் இருந்திருக்கோம் நம்ம. இப்போ என்ன இந்த 7 காளமாடுகள் எங்கேருந்து வந்தது? இவருக்கு இதுதான் புத்தியா? ஏன் இப்படி நடந்துக்கிறார்னு எல்லாரும் சொல்ல அந்த 7 ரிஷபங்களையும் முறித்தார். அது நெப்பென்ன பிராட்டிக்கு வைபவன் உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வலியன். அன்னிலேருந்து நப்பின்னையை கேட்டு கும்பனுடைய மகள்னு சொல்லிப்பிறானால் சுயம்பரம் வைக்காத கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா சொல்லிட்டு இருப்பேன். இவர் எப்போ சுயம்பரம் வச்சாரோ இனிமே நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். இப்போ அந்த நப்பின்ன பிராட்டிக்கும் கண்ணனுக்கும் இந்த நப்பின்னை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே தான் கீழே வந்தார்னு பார்த்தோம். நப்பின்னை கும்பனுடைய மகள்னு சொல்லிக்கிறதுல விருப்பப்படுறாளா, இல்லை நந்தகோபாலன் மருமகள்னு சொல்லிக்க விருப்பமா? வியாக்கியானத்தில் ஒன்று சாதிக்கிறார். நாம் சம்சாரிகள் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது. ஆசைப்பட்டது பெருமாள் கொடுத்துட்டார், முக்தி அடைஞ்சிட்டோம். முக்தி அடைந்தவனுக்கு சம்சாரத்தில் என்ன விருப்பம் இருக்கும்? யாரும் முமுட்சுவாக இருக்கிறச்சே கூட வேறு வழியிலே சம்சாரத்தில் வாழணும். நான் மோட்சத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தால் கூட இங்கே தான் இருக்க முடியும், இன்னும் போலையே. ஆனால் முமுட்சுவுக்கு சம்சாரத்தில் இருந்து தான் ஆகணும், இன்றியமையாது. ஆனால் முக்தனுக்கு யார் ஒருத்தர் முக்தி அடைஞ்சுட்டாரோ அவருக்கு சம்சாரத்தில் விருப்பம் இருக்காதா? அதை போலே கும்பனுடைய மகளான நப்பின்னைக்கு கும்பனுடைய சம்பந்தம் எப்படி இருக்குமா? முக்தனுக்கு சம்சார சம்பந்தம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா. இது பிறந்த வீடு,
அது புகுந்த வீடு. இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போயாச்சு. இப்போ போன பிற்பாடு புகுந்த வீட்டை எப்படி நினச்சிப்படனா, எதுக்கு எனக்கு சம்சார சம்பந்தம், எனக்கு தான் வைகுண்ட சம்பந்தம் கிடச்சி கொடுத்தேன்னார். எங்கே விகுண்டனே அவர் தானே, அப்போ வைகுந்தநாதனே அவர். அந்த சம்பந்தம் பெறவே அவள் எப்போதும் நந்தகோபாலன் மருமகள்னு சொல்லிக் கொள்றதையே விருப்பப்படுகிறாள் என்ன பாசுரத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தால் யாரோட சம்பந்தத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். மகள்னு சொல்லிக்கிறதுல சில பேர் ஆசை, சீத்தை சொல்லிப்படலாம். ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினா. ஹனுமான் கேட்கிறார், தேவி நீ யார், உன் அங்க அடையாளங்களை வைத்து பார்த்தால் தேவரீர் எங்க ராமன் சொல்லியிருக்கிற, சுக்ரீவன் சொல்லியிருக்கிற, ஆகாசத்தில் நீ போகிறச்சே நாங்களே பார்த்து வச்சிருக்கோமே, அப்படி பார்த்து வைத்த சீதை நீதான்னு தேறுகிறது. நீ ஏதானு கந்தர்வ பெண்ணா, வித்யாதர பெண்ணா, சீதையா, நீ ஆர் அப்படின்னு கேட்கிறாள். சீதை தன் அறிமுகம் சொல்லணும் இல்லையோ. பெரிய ராஜாக்கள் ராணிகள்லாம் சொல்லச்சே ஓரளவு நமக்கு இன்னார் இணையாரெலாம் தெரியும்னா கூட, அதான் உங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அறிமுகம் கொடுப்போம். ஆனால் அதே நீதிமன்றத்தில் போய் நீங்கள் அறிமுகத்தை கேட்டாலோ, ராஜா ராணிகள் இடத்துல அறிமுகத்தை கேட்டாலோ தெரியுங்கிறாப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு நீதிபதி முன்னாடி இருக்கார், வக்கீல் நிறுத்தி வச்சிருக்கார், நம்ம கட்சி வக்கீலாகவே இருப்பார். ஆனால் அவர் நீதி முன்னாடி உங்கள் பேர் ஊர் எல்லாம் கூறுக அப்படின்னு அவர் சொன்னார்னா, சாமி நான் தான் உங்க கூட்டிகிட்டே வந்திருக்கேன், இப்போ ஏது இதெல்லாம் கேட்குறீர் அப்படின்லாம் அவள்கிட்ட கேட்க முடியாது. அப்போ அந்த இடத்துல முழு அறிமுகத்தை முதல்லேருந்து கொடுத்தாகணும் இல்லையோ. அதை போல் இப்போ ஹனுமான் கேட்ட உடனே, நீர் தான் இத்தனை அடையாளத்தை வச்சு சீத்தேன்னு சொல்லிட்டீரோ இல்லையோ, நான் தான் அது, இப்படி தானே நம்ம பதில் சொல்லுவோம். ஏன்னா அவர் இத்தனையும் சொல்லித்தான் கேட்டிருக்கார். உன்னை இது நான் நிச்சயப்படுத்துகிறேன், யாரையோ பார்த்து நான் குழம்பி போய் நல்ல வேளை தேவி இப்போ தான் நீர்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு வந்து பேச, அதுக்கப்புறம் சீத்தை சன்னை பற்றி சொல்லும்போது ஆமாம் நீர் சொன்ன சீத்தை தான் என்று முடிச்சிருப்போம். ஆனால் சீத்தை அப்படி சொல்லவே இல்லை. தான் பிறந்த நீலேருந்து கதைய ஆரம்பித்தா. நீர் கேட்டது சரிதான். அப்போது நான் ஜனகனுக்கு மகள்னு சொல்லணும், ராமபத்னின்னு சொல்லணும், தசரதனுக்கு மனாட்டு பெண்ணு சொல்லணும். அந்த வரிசையில் சொன்னாத்தானே பிறந்த வரிசை. பிறந்த வீட்டை சொல்லட்டும், புகுந்த வீட்டை சொல்லட்டும், மாமனார் பெருமையை சொல்லட்டும், இப்படின்னு சொல்லுவளானால் அவள் ஆரம்பிக்கச்சே ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினா. சத்ரு சைன்யத்தையே தவிக்கச் செய்யக்கூடிய தசரதனுக்கு நான் மனாட்டு பெண், ஸ்னுஷான மருமகள், நான் அந்த அவனுக்கு ஸ்னுஷான்னு தொடங்குறாளாம். இது கோவிந்தராஜர் வியாக்கியானத்திலேயா இருக்கட்டும், பெரியவாச்சான் பிள்ளைக்கும் விசாரம். அது என்ன சட்டென்று இப்போ தசரதனுடைய பிரஸ்தாவம். ரெண்டாவது, அதுலேயும் சத்ரு சைன்ய பிரதாபினா தசரதஸ்ய, சத்ரு சைன்யத்தை ஓட ஓட அடிக்கக்கூடிய சம்பராந்தகனுடைய யுத்தத்தையே ஜெயித்த, தேவாசுர யுத்தத்தில் தேவர்களுக்கு ஜெயித்து கொடுத்த தசரதன், அவனுடைய நாட்டு பெண்ணுன்னு ஏன் சொல்கிறாள்னால் ரெண்டு விஷயம். இப்போ ஒன்று, அந்த தசரதன் இப்போது இருந்திருந்தால் இப்படி நான் தவித்திருப்பேனோ, இதுதான் விஷயம். ஹனுமான் உடனே புரிஞ்சுட்டார். தேவி எதுக்கு சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. நாம் இருந்தால் சரி ஏதோ உறவு சொல்லிக்கிறா போல் இருக்கு அப்படின்னு நினச்சின்னு போயிருப்போம். என்ன சொல்ல வரா, அவள் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போய் ராமன்கிட்ட சொல்லணும். அப்போ சீத்தை சொல்கிறதுக்கு காரணம், ராமா நீ ஏன் கையாலாகாமல் இருக்கிறாய், தசரதன் இருந்திருந்தா இப்படி இருந்திருப்பரா. அதனால தான் சத்ரு சைன்ய பிரதாபினா தசரதா தசரதஸ்ய ஸ்னுஷா, நான் அவனுக்கு மருமகள்னால் யார் எந்த உறவை முதல்ல சொல்லிக்கணும், அதோ அந்த பெண்ணு பெத்தவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரீதவ பிரதீட்சையே நாம் பத்ரந்தே பாணிம் கிருணீஸ்வ பாணினா. உன் கையை அவள் கையாலே பிடின்னு முடித்தவுடன் ஜனகனுடைய பொறுப்பு முடிந்தது. அதற்கப்புறம் எப்பவாவது ராமாயணம் முடிஞ்சோ சீத்தை கிளம்பி பரமதத்துக்கு போகிற வரைக்குமோ இந்த மாமனார் குறுக்க வந்து ஒரு வார்த்தை எங்கேயான்னு கேட்டுருப்போம்னால் அவரை பற்றின பிரஸ்தாவமே இல்லை. அதுக்கப்புறம் ஜனகனை பற்றி நம்ம கேள்விப்பட்டது எப்போ தெரியுமோ, திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் முடிய போகிறது, கிருஷ்ணாவதாரம் நடந்து அவர் கீதை ஆரம்பித்து அதில் கர்மணைவுக்கு சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயான்னு சொன்னார். நல்ல வேளை அடுத்த அவதாரத்திலேயானு மாமனார் பெருமை தெரிஞ்சுதே, முதல் அவதாரத்தில் தெரியல, இது இப்போ அடுத்த அவதாரம், அது முடியறதுக்குள்ளே இருந்தாலும் ராமனுக்கு உள்ளூர நெருடல் இருந்தால் அவர் மாமனார். பெரியாழ்வார் முக்கியமான மாமனார், பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச மாமனார். அவரை விட சரி ஜனகன்னால் அவர் புராண மாமனார், இவர் இன்னைக்கு மாமனார். ஏன்னா இவர் தான் தமிழ் பாட்டு கொடுத்த மாமனார்னு வச்சுக்கோ. ஏன்னா அவர் சம்ஸ்கிருத பிரபந்தம் கொடுத்த மாமனார், அவர் கர்மயோகத்தால் மோட்சமானவர். இவர் தான் சரணாகதிங்கிற பிரபத்தியின் மூலம் மோட்சமானவர். அவர் ஞானத்தில் இருந்தவர், இவர் தான் பிரேமத்தில் இருந்தவர். அவர் பெருமான், நாம்பெல்லாம் பெருமாளுக்கு சொத்துன்னு நினச்சவர். ஆனால் இவரோ பெருமானே எனக்கு கர்ப்பன், நான் யசோதே நினச்சவர். அந்த விதத்தில் பெரியாழ்வார் மாமனாராக கிடைச்சது பெரிய பெருமாள் பண்ண பெரிய பாக்கியம்னு வச்சுப்போம்.
ஆனால் இங்கே பார்த்துட்டார் கர்மணைவக சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா, ஜனகன் முதலானோர் எல்லாம் கர்மயோகத்தாலேயே மோட்சமடைந்தார்கள்னு ராமன் சொல்றார். நெடுங்காலம் கழித்து ராமன் கண்ணனா அவதரித்து கீதா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார். இப்போ அந்த ஜனகன் முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் திரும்பி பார்த்தாரோ, இப்போ சீத்தை நினைக்கிறாள் எப்படியும் அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொறுப்பை முடிச்சுன்னுட்டார். அப்புறம் வந்து பார்க்கல. அதை போல எல்லா மாமனார்களும் இருக்க வேண்டாமோ? இருக்கலாம். எல்லா மருமன்களும் ராமனாக இருந்தால் அப்போ எல்லா மருமன்களும் ராமனாக இருக்கட்டும், மாமனார் இருப்பார். மருமகனை கேட்டால் என்ன சொல்லுவார்? எல்லா மனைவிகளும் சீத்தையாக இருந்தால் தாராளமாக இருக்க வேண்டியதான். அப்போ அவர்கள் 3 பேர் தான் அவராக இருக்க முடியும். இதில் தசரதன் கிளம்பிவிட்டார். ஜனகரை பற்றி இங்கே ராமாயணத்திலேருந்து மட்டும் இல்லை, உபனிஷத்துக்கள் எல்லாம் ஜனகரை பற்றி நிறைய பிரஸ்தாவம் உண்டு. அவர் 6 டு அஸ்வபதி, கே ராஜா அஸ்வபதின்னு இருந்தார். அதுபோல உத்தாலகர், ஸ்வேதகேது இவர்கள் விஷயத்திலையும் பிருகதாரண்ய உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்தெல்லாம் ஜனகரை பற்றி பிரஸ்தாவம். அவருடைய ராஜசபைக்கு பெரிய ரிஷிகள் வருவா, கேள்விகள்லாம் கேட்பா. அப்படிலாம் இருக்குன்னால் அவர் வந்து நாம் நினைக்கிற இந்த சீதா கல்யாண பிரகரணத்துக்காரர் மட்டும் இல்லை, பெரிய யோகி, பெரிய ஞானி. ஆனால் நாம் இதை மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அவர் பெருமை அந்த யோகி ஞானிங்கிறத விட சீதையை பற்றி திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் பெருமை. அதில் சந்தேகம் இல்லை. இப்போ அப்போ அந்த ஜனகனுக்கு மகள்னு சொல்லிக்கிறத விட, ராமனுக்கு தர்மபத்னின்னு சொல்லிக்கிறத விட, தசரதஸ்ய ஸ்னுஷா, அந்த தசரதனுக்கு நான் நாட்டு பெண்ணு சொல்லி கொண்டாள். ஏனெனில் கல்யாணமான பிற்பாடு இவளுக்கு என்ன எண்ணம் வந்துடுத்து? எப்படி ஒரு முக்தனுக்கு சம்சாரத்தை கண்டால் ஆகாதோ அதை போல இவளும் ஆகாமல் விட்டாள். இப்படி நப்பின்ன பிராட்டி பார்த்தோம். இதை போலத்தான் மகாலட்சுமி தேவி பெருந்தேவி தாயாரே நாட்டு பொண்ணுதான். ஏன் எதுகிரி எதிராஜனாச்சியாரே நாட்டு பெண்ணு தான். இப்படி ஒத்தொத்தருமே நாட்டு பெண்ணு தான். யாருக்குன்னு கேட்பிடிப்போம். நப்பின்ன நாட்டு பெண் நந்தகோபாலனுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதோ இப்போ ஒரு வார்த்தை சொன்னீரே, பத்மாவதி தாயார் நாட்டு பொண்ணுன்னு சொன்னீர், பெருந்தேவி தாயாரும் மருமகள் தான்னு சொன்னீர். யாருக்கு யார் மருமகள்னால் இவ ஒத்தொத்தருக்கு மாமனார் இருக்கா. இப்போ அந்த மாமனார் தான் நந்தகோபாலன்னு வச்சுக்கணும். அந்த நந்தகோபாலன்கிற மாமனார் தான் ஆச்சாரியன்னு வச்சுக்கணும். அப்போ அந்த மாமனார் ஆச்சாரியன் வித்யை தாயாக பெற்று பாலுமமுதுமான திருமால் திருநாமத்தாலே வளர்த்த தஞ்சமாகிய தந்தை. ஆச்சாரியனுக்கு ஒரு பொண்ணும். இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஆச்சாரியன் தான் தந்தைன்னு வச்சுப்போம். ஜீவாத்மாக்கள் தான் பெண்ணு, ஆச்சாரியன் தந்தை. இந்த பெண்ணை கொண்டு போய் மணவாளனான அழகிய மணவாளனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறார் இப்படின்னு கொள்ளலாம். இல்லை வித்யை தாயாக பெற்று, தாய் வித்யாங்கிறவ தான் தாய், தந்தை ஆச்சாரியம் தந்தை. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பெண்ணு, மணவாளன் அழகிய மணவாள பெருமாள். அப்போ இந்த பெண்ணை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றார். இது கூட நமக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ இப்படித்தான் பெரியோர்கள் ஏற்பாடு போட்டிருக்கு. நாம் அப்போ ஆச்சாரியனை புரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு தந்தையாக. ஆனால் அந்த ஆச்சாரியனுக்கு எல்லாமே பொன் குழந்தைகள் தான். சாமி பிள்ளை குழந்தையே அவர் கிடையாதா? கிடையாது. எந்த ஜீவனாக இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் பொன் குழந்தை தான். அவர் தந்தையாக இருப்பார். தாய், அந்த தாயும் ஒரு பொண்ணு வித்யாங்கிற தாயார். அப்படின்னு ஆச்சாரியன் உபதேசித்து ரகசியத்ரயத்தை பற்றின வித்யா, பிரம்ம வித்யா, பரமாத்ம ஜீவாத்ம வித்யா, அதை கொடுத்துத்தானே நமக்கு வளர்த்து விட்டுருக்கார். இது பொண்ணை ஆச்சாரியன் கல்யாணம் பண்ணி கொடுத்தது. ஆனால் அடியேன் இப்போ சொல்ல போகிறது இல்லை சுவாமி, ஆச்சாரியர்களுக்கு மருமகள் மகாலட்சுமி. இப்போ பார்த்தது எல்லா ஆச்சாரியர்களுக்கும் சிஷ்யர்கள் பெண்கள். அந்த பொண்ணை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. இது ஒரு உறவு. அடிப்பானா நம்ம பார்க்க வேண்டியது என்ன? நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். அதனால் நந்தகோபாலனை பற்றி சொல்லி மருமகளை பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையோ? ரெண்டுமே சொல்கிறேன். ஒரு இடத்துல மகளுக்கு இருக்கிற திருஷ்டாந்தமும் பார்ப்போம், அதை போல் ஆச்சாரியர்களுக்கு மருமகளாக இருக்கிறது ஆறுன்னு பார்ப்போம். இந்த 2 இடத்துலையுமே அடியும் பொதுவான ஆச்சாரியனை சொல்லலை, விசேஷித்த ஆச்சாரியன். இன்னென்னார் பேர், இன்னார் ஆச்சாரியனாக இருந்திருக்கார், இன்னார் பொண்ணாக இருந்திருக்கா, இன்னார் மருமகளாக இருந்திருக்கா பார்ப்போம். என் திருமகள்னு அனந்தாழ்வான் தன் திருக்குமாரத்திக்கு பேர் வச்சிருந்தாராம். அனந்தாழ்வான் திருமலைக்கு சென்று தோட்டம் அமைத்து திருவேங்கடவனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார் என்று கேள்விப்பட்டிருப்பேன். ராமானுஜருடைய பெரிய கோஷ்டி, அதில் நம்மாழ்வார் திருவாய்மொழியை சுவாமி பாடிக்கொண்டு வருகிறார். அதன் அர்த்தத்தை ரொம்ப அழகாக உரைக்கிறார். அப்போ வானவர் கோனொடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடம் என்று பாசுரம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகொலரவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்தைக்கேன்னு பாடினார். அதிலே காலக்ஷேப கோட்டியில் ஆயிரக்கணக்கானோர் உட்கார்ந்த 700 சன்னியாசிகள் மட்டும் இருப்பாளாம். சன்னியாசிகளே 700 பேர், கிரகஸ்த சிஷ்யர்கள் 12,000 பேர், பெண்மணிகள் எண்ணிலடங்காதவர்கள். இத்தனை பேரும் காலக்ஷேபம் கேட்கச்சே சுவாமி கேட்கிறார், இப்போ யாரானு கிளம்பி போய் திருமலையிலே தோட்டம் அமைத்து
திருவேங்கடமுடையானுக்கு நித்தியமாக புஷ்ப கைங்கரியம் பண்ணுறதுக்கு இங்கு யாரேனும் உள்ளீர்களா சம்மத்தமானால் சத்தமே இல்லை. இன்னைக்கா இருந்ததுன்னா நான் போகிறேன் நீ போகிறேன் உடனே போகிறேன்னு சொல்லியிருப்பா. அன்றைக்கி போய் தங்க முடியாது, ரொம்ப கஷ்டமான காலம், மேலே இருக்கிறதே கஷ்டம், விஷதுஷ்டமான ஜந்துக்கள் ஜுரம் கண்டுடும். அதனால் ஒருத்தரும் போல. அப்போ அனந்தாழ்வான்னு ஒருத்தர் மட்டும் எழுந்து வந்தாராம். வந்து முன்னால் நின்று சுவாமி நியமனமான அடியும் போயிட்டு வரேன்னு சொல்ல, ஓ நீர் ஒருத்தர் தான் இந்த கோட்டியில் ஆண் பிள்ளையோ என்றவரை அணைத்து அனந்தான் பிள்ளை அனந்தான் பிள்ளைன்னு இன்றைக்கும் சொல்கிறாப்போ. சித்திர மாதம் சித்திர நட்சத்திரத்தில் மதுரகவியாழ்வார் அவதாரம், அதே சித்திர மாதம் சித்திர நட்சத்திரத்தில் அனந்தாழ்வானுடைய அவதாரம். அதனால் இன்னைக்கு இருக்கிற அனந்தான் பிள்ளையார் வம்சத்தவர்கள் எல்லாருமே கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பிக்கிறச்சே அடியேன் மதுர கவிதாசன்னு தான் சொல்லிப்பா. ஏன்னா அனந்தாழ்வானுக்கு மூலவர்னு சொல்லிக்கணும்னால் சித்திரையில் சித்திர பிறந்த மதுரகவியாழ்வார். எல்லாருக்கும் ஒரே நிஷ்டை. மதுரகவியாழ்வாருக்கும் ஆச்சாரியனே தெய்வம், அனந்தாழ்வானுக்கு ஆச்சாரியனே தெய்வம். திருவேங்கடமுடையான கூட அவர் தெய்வமாக பார்த்ததில்லை. பின்ன புஷ்ப கைங்கரியம் பண்ணார் என்னால் உடையவர் சொன்னாருங்கிறதுக்காக. இவர் சொல்லவே அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தோம். இது அவர் நித்தியமே பண்ணுவாராம். பூக்குடலில் புஷ்பத்தை எடுத்துன்னு போய் குலசேகரன் படிக்கு வெளியில் நின்று கொண்டு படியை தாண்டி உள்ளே இருக்கிற ஜிஎஸ் சுவாமி இடத்தை அவர்கள்ட்ட யார்கிட்டையோ சமர்ப்பிச்சிடுவார். சமர்ப்பிச்சுட்டு கையை இப்படி இப்படி நெரிப்பறான். நெரிச்சுட்டால் இது எக்காரணம் கொண்டு நான் கொடுக்கல உடையவர் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டார். அவர் கையா கூடையா என்னை கொண்டு போய் கொடுக்க சொன்னார். கொடுத்துட்டேன். இன்னைக்கு நான் கொடுக்கல என்னைக்கு நான் கொடுக்கலேங்கிறது முறிச்சு இல்லேன்னு சொல்லிட்டு இருப்பதுனால் அப்போ அவருக்கு பிரதிநிதியாக நாம் கொடுக்க வந்தோமே தவிர நாம கொடுக்க மாட்டோம். மணவாள மாமனிகள் திருவேங்கடமுடையானை சேவிக்க வந்தார். அவருடைய அட்டதிக்கஜங்களில் ஒருத்தர் தான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணாங்கிற மகாச்சாரியர். அந்த சுவாமி தான் வெங்கடேச சுப்பிரபாதம், வெங்கடேச பிரபத்தி, ஸ்தோத்திரம், மங்களம் 4மே பாடினவர். மணவாளவனிகள் திருவேங்கடமுடையான மங்களாசாசனம் பண்ணிட்டு நிற்கிறார். ரொம்ப ஆனந்தமான தருணம். அப்போ பக்கத்தில் இந்த சுவாமி கேட்குறார். ஆறான ஆச்சாரியர்கள் சேவித்து ஆனந்தமாக இருந்தாலே உடனே ஏதானு விண்ணப்பம் பண்ணுவா. அது புஸ்தகமாகிடும். அது ஸ்தோத்திர நூலாகிடலாம், அதில் இல்லை பெரிய விசார நூலாக கூட இருக்கலாம். இதை போல் ராமானுஜர் மங்களாசாசனம் பண்ணச்சேதான் வேதார்த்த சங்கிரகங்கிற நூலே பிறந்தது. அசேஷ சிதச்சித் வஸ்துசேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹ பரபிரம்மைவ அக்ஞம் பிரம பரிகதம் சம்சரதி தத் பரோபாத்யாலீடம் விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதமிதி என்று தொடங்கி ஸ்லோகங்களால் வேதார்த்த சங்கிரகம் சாதித்தார். இன்னி வரைக்கும் அது பெரிய நூலாக இருக்குது. அதை போல இவர் யதி புனரவதாரம் ஆயிற்றே, இவரும் அதை திரும்ப பாடட்டும்னு அண்ணா சுவாமி பிரார்த்திக்கிறார். அவர் சொன்னார், இந்த நாக்கு பெருமாளை பாடாதே, அப்படி எனக்கு வழக்கமே இல்லை. இப்போ இது ஆழ்வாரை பாடும் உடையவரை பாடும், இதை தாண்டி இந்த நாக்கு பெருமானை பாடாது, அதனால் அடியன் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு மணவாளவன்கள் சொல்ல, அவருக்கு பிரதிநிதியாகத்தான் இந்த 4 பிரபந்தத்தையும் அண்ணா சுவாமி பாடினார்னு சரித்திரம். அப்போ அவர் பாடியிருக்கணும், அடியன் பாடவே இல்லை, பாடினது அவர். ஆனால் அவர் மாட்டேன்னு விட்டார். அப்போ அவர் யாரை பாடுவார்னால் ஆர்த்தி பிரபந்தம் பாடினார் ராமானுஜர் திருவடிகளுக்கு, யதிராஜ விம்சதி பாடினார் அதே ராமானுஜர் திருவடிகளுக்கு, திருவாய்மொழி 100 பாடினார் நம்மாழ்வார் வைபவத்துக்கு, உபதேச ரத்னமாலை பாடினார் ஆழ்வார் ஆச்சாரிய வைபவத்துக்கு. ஒன்றை கூட பெருமானவர் பாடவே மாட்டார். அது அவருக்கு இருக்கிற நிஷ்டை. அதனால் இது நாமா பெருமானை பற்றல்ல. ஆச்சாரியன் அனந்தாழ்வான் இருந்திருக்காரா, அவர் போய் அங்கே நித்தியம் கைங்கரியம் பண்ணிருக்கார். அவருடைய தோட்டம் திடீர்னு கார்த்தால பூ பறிக்கலான்னா பூ காணாபடுச்சு. நல்லா வளர்க்குறார். சாயங்காலம்னா பார்த்து வச்சுட்டு படுக்க போகிற சமயத்துக்கு ஒழுங்காக தான் இருக்குது. ஆனால் கார்த்தால போய் பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. என்னவா இருக்கும், இன்னைக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சணும் அப்படின்னு மறைஞ்சிருந்தால் திருவேங்கடவன் மலையப்ப சுவாமி ஸ்ரீனிவாச பெருமானும் பத்மாவதி தாயாரும் கலகலான்னு ராத்திரியெல்லாம் வந்து அங்கே விளையாடிட்டு இருக்கா. 2 பேரும் சின்ன பிள்ளைகளாட்டும் போனால் துவம்சம். ஒரு இடம் பிருந்தாவனத்துக்கு போனேன்னு வச்சுக்கோ, அங்கே அழகாக ஒரு இடம் வச்சுருக்காப்போ. அங்கே போனால் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நம்மளெல்லாம் விடமாட்டான். மொத்த குரங்குகளும் கிளம்பி போடும். இப்போ இது யார் இருக்கான்னா கண்ணன் ராதே சகிக்கள் அவர்கள் எல்லாரும் வந்து அங்கே நாட்டி ஆடுவா. சலங்க ஒலி கேட்கறதுன்னுவா. அது நம்ம அது ஒலி கேட்கறதா பரீட்சை பண்ணணும் சுவாமி அப்படிங்கிறதுக்காக இவர் போய் நின்றுப்பார். இவர் கேட்கவே போகிறதில்லை. யார் பரீட்சை பண்ணணுன்னு போகிறானோ அவனுக்கு கேட்காது. இப்போ கேட்கறதுக்குன்னு போய் நின்னார்னால் அவனை வெளியில் விட மாட்டார், உள்ளே இழுத்துன்னு விடுவார். அவரும் சாமர்த்தியக்காரன்னு வச்சுங்க. பரீட்சைக்காக இருக்கிறவானன்னு அண்ணா நிறுத்தி படிக்கலாம் வச்சு ஒன்றும் இல்லைன்னு போய் சொல்லிக்கோன்னு விடுவார். அது எனக்கு சத்தமே கேட்கலேன்னு விடுவோம். யார் ஒருத்தன் கேட்குறாப்புல இருக்கோ உனக்கு இந்த ஊரில் வேலை இல்லை வான்னு அடிச்சுன்னு போடுவோம். அந்த மாதிரி கேட்டேன்னு சொன்னவன் இருந்து நமக்கு சொன்னால் நாமளான்னு திருந்துவோம் இல்லையோனால் அது இல்லை. நீங்கள் இப்படியே குழம்பி வாங்கோ, நம்பிக்கையின் அடிப்படையில் வரதானா வாங்கோனால் அப்போ அந்த மாதிரி இடம் வச்சுருக்கான்னு சொல்கிறா. குரங்குகள்லாம் சரியாக 5:30 கிளம்பி போடும்.
ஆனால் அவளும் சொல்லிகிட்டே இருப்பா, போங்கோ போங்கோ நாழி எடுத்து சாயங்காலம் ஆயிடுத்துனார், அது என்ன ஆறுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு இவா நின்றுட்டே இருப்பா. ஆனால் ஒரு குரம் கூட நிற்காது. இதனால தான் தேவல சுவாமி அதுக்கு ஒரு எழுத்து கூட வச்சுருக்கா. நரம்னு சொல்கிறத விட வானரம்னு சேர்த்து சொல்கிறாள்னு சொல்கிறோம் இல்லையோ, அதே மாதிரி தான் இந்த தாயாரும் பெருமாளும் 2 பேரும் இங்கே வந்து விளையாடின்னு இருக்கா. வந்துட்டார் இந்த சுவாமி, இவர் வயோவிருத்தர், வேகமாக வந்து 2 பேரையும் பிடிக்கணும்னு பார்த்தார். யார் இந்த பொண்ணும் பிள்ளையும், யாரோ விளையாடின்னு இருக்கா போலுக்கு பிடிக்க வர ஒரே நிமிஷம் ஸ்ரீனிவாச பெருமாள் இவளை விட்டுட்டு ஓடிவிட்டார். இவளானா அகலகில்லேன் இறையும் அகலகில்லேன் இறையும்னு சொல்லி பார்த்தால் அவர் இறையும் அகலுவோம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். சட்டுன்னு போனவர் அனந்தாழ்வான் இந்த குழந்தைய பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு ஆறுன்னு வெளிச்சத்தில் பார்த்தா பத்மாவதி தாயார். ஓ, நீரெங்க இங்கே வந்தீர்னா? இல்லை, நாம தான் உம்ம தோட்டத்தை அனுகிரகிக்கிறதுக்காக நித்தியம் வந்திருந்தோம்னால் உடனே தன்னுடைய பூக்குடலை, பெரிய பூக்குடலில் அவளை அமர்த்தி இவளே கூட்டின்னு போய் மறுபடியும் மலையப்ப சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்து என் திருமகள் அப்படின்னு சொன்னார்னு அர்த்தம். அப்போ என் திருமகள் சேர் மார்பனே என்னும் நம்மாழ்வாருடைய பாசம், என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திருவையித்தால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் அன்னுரு வேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் என்று ஒவ்வொரு பாட்டா 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில் திருவரங்கத்துக்கு சமர்ப்பித்த பாசுரம் தாய்ப்பாசுரத்திலே கூறிக்கொண்டு வருகிறாள். அங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணு வரவு தெரிஞ்சுதாப்போ, இதனால் தான் மாப்பிள்ளைக்கு நன்னா சத்காரம் பண்ணணும்னுட்டு, அதாவது மாமனாருக்கு பண்ணணுட்டு ஆண்டுதோறும் 2 தடவை ஸ்ரீனிவாச பெருமாள் உற்சவமூர்த்தி அந்த தோட்டத்துக்கு ஏழ்றார். எள்ளி அங்கே ஒரு மகிழ மரம் இருக்குது. அந்த மகிழ மரமே அனந்தாழ்வானுக்கு பிரதிநிதியாக வைத்து எல்லா மரியாதைகளையும் அந்த பெருமாளுக்கு பண்ணுறார். அந்த மரத்துக்கே மரியாதை என்னால் அப்போ அனந்தாழ்வான் மாமனாருக்கு இவர் கொடுத்தது அதே பொண்ணு தான், ஏற்கனவே கல்யாணம் ஆனது தான். ஆனால் தன் பெண்ணுன்னு அபிமானித்தார் இல்லையோ, அதனால தான் என் திருமகள் என்ன ஒரு பேர் வைத்தார்னு சொல்லுவார்கள். இது அனந்தாழ்வானுடைய மகள்னு பார்த்தது. இதே போல் இன்னொரு ஒரு இடம் மட்டும் மகளுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மருமகள் என்னான்னு பார்ப்போம். இப்போ மகளை மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது இது ரொம்ப சுலபம். ஏன்னா ஆருக்காக இருந்தாலும் சட்டுன்னு இப்போ தாயாருக்கு தந்தே தாயாருக்கு தந்தேன்னு சொல்லிடலாம். ஆனால் பெருமாளுக்கு அப்பா கண்டுபிடிக்கிறதுனா கஷ்டம். இவளுக்குன்னு ஆரோ சொல்லிட்டா கூட அவதார தசைன்னு சொல்லலாம். அவருக்கு அப்படி சொல்லணும்னா வசுதேவர், நந்தகோபாலன், தசரதன் திரும்ப திரும்ப இவாளைத்தான் சொல்லிக்க முடியும். அதுவும் அவதாரத்தின் போது. இல்லைங்கிற இடத்துல அவருக்கு ஆறு தந்தை இருக்க போகிறது இல்லை. வசுகு வசுப்பிரதா வசுப்பிரதா வாசுதேவகான்னு சொல்கிறோம் இல்லையோ, அப்படின்னா தந்தைங்கிற ஒரு மரியாதை பட்டத்தை கண்ணன் அவருக்கு வழங்கினாலாம். நீர் எனக்கு தந்தையாக இருப்பீர் அப்படின்னு பித்தரம் ரோச்சயாமாச ததா தசரதம் ருப்பம்னுட்டு. யாரும் எந்த பிள்ளைக்கும் அப்பாவை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை, அப்பாவுக்கும் இல்லை. யாரும் அப்பாவாலையும் மகனை தேர்ந்தெடுக்க முடியாது, பிள்ளைகளாலையும் தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த வாய்ப்பு கொடுத்தா இவாளுக்கு இவாவா பிள்ளை அப்பாவாள் இருக்காளேன்னு தெரியாது. இதாவது இந்த வாய்ப்பு இல்லை, அதனால இவாளுக்கு இருக்கும். இப்போ இந்தாருங்கோ என்ன மாதிரி பிள்ளை உங்களுக்குன்னு தேர்ந்தெடுத்துக்கிறீர்களானால், இல்லை சுவாமி எல்லாத்த விட இந்த கடைசியில் ஒன்று போட்டிருக்கீள் பாருங்க, நான் எதிலும் சேரவில்லைன்னு தான் வாக்களிக்கிறதுல இப்போ நிறையா இருக்குது. இன்னாருக்கு போட போறீரா இன்னாருக்கு போட போறீரானால் கடைசியில் ஒன்று வச்சிருக்காளமே, இல்லை இல்லை யாருமே எனக்கு வேண்டாம், அதுதான் அடுத்த தரம் ஜெயிச்சுருமோங்கிறா. போகிற போக்குக்கு இப்போ ஒருவேளை அது இன்னும் கூட இருக்கும் போல் இருக்கு. என்னால் அதை போல் அவாவா பெற்றோருக்கு வாய்ப்பு கொடுத்து எந்த பிள்ளைன்னு கேட்டால் அப்போ தான் எல்லாரும் உண்மையை ஒத்துப்பா. அது வரைக்கும் குழந்தை பிறக்கிறே சொல்லிட்டு இருப்பாளே தவிர இந்த பாரும்னு சொன்னால் அதெல்லாம் வேண்டாம் சாமி. எங்கள் கிரகத்தில் ஒரு கண்ணன் பெருமாள் எழுதிருக்கார், அவரையே நாங்கள் கண்ணனாக குழந்தையாக வச்சு விடுறோம். ஏன்னா அவர் ஒன்றுமே பேசுறதில்லை, நாம் எத்தை கொடுத்தாலும் அவசியம் வாங்கிவிடுவார், ஆனந்தமாக ஏற்றுக்கிறார், கடைசியில் மோட்சத்தையும் கொடுத்துட போகிறார் என்று கொள்ள வேண்டிதான். அப்போ பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருப்பம், ராமன் தசரதனை தந்தையாக தேர்ந்தெடுத்தார், கண்ணன் வசுதேவனை நந்தகோபாலனை தந்தையாக தேர்ந்தெடுத்தார். அதே போல ஒன்னான ஜீயர் பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி வானமாமலை ஜீயர் சுவாமி. இன்னைக்கு வானமாமலை ஜீயர் எழுதியிருக்கார். ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ இருக்கிற மடம் 1447 ஏற்படுத்தப்பட்டது. 1443 வரைக்கும் மணவாளவர்கள் எழுந்துருள் இருந்தார். 1371 அவதரித்தார். அந்த ஆண்டு தான் காட்டு வாசம் ஆபத்தெல்லாம் முடிஞ்சு 48 வருஷம் கழித்து நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பின ஆண்டு. 1323 புறப்பட்டார். 48 வருஷம் அங்கங்கே அலைஞ்சார். அதுக்கப்புறம் 1371 வைகாசி 17 ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வந்துட்டார். அதே வருஷம் ஆழ்வார்த்த நகரிலே மணவாள மாமனிகளுடைய திருவவதாரம். அவர் 73 திருநட்சத்திரங்கள் எழுந்துள்ளி இருந்தார். 1443 திருநாட்டை அலங்கரித்தார். அதுலேருந்து 4வது வருஷம்தான் வானமாமல ஜீயர் மட்டம்னு ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த சுவாமிக்கு பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமின்னு பேர். இவர் திருமலை தாழ்வரையில் இருந்துட்டு திருமலையிலிருந்துட்டே கைங்கரியம் யோகம் தியானம் ஈடுபட்டிருந்தார். அந்த ஊரில் ஒரு தனிக்கோயில் நாச்சியார் எழுந்துருளி இருந்தார்.
அந்த நாச்சியாருக்கும் சீனிவாச பெருமானுக்கும் திருக்கல்யாண உற்சவம் பண்ணணும்னு இந்த சுவாமி ஏற்பாடு பண்ணுறார். அங்கே இருக்கும்போது கல்யாண உற்சவம் பண்ணணும்னு இவர் ஏற்பாடு பண்ண போக அர்ச்சகரிடத்திலே பெருமான் ஆவேசித்து தாயார் வந்து, இல்லை, நான் இந்த சீனிவாச பெருமானுக்குண்டான பட்ட மகிழ்ச்சியே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னு அர்ச்சகால் கேட்குறா. அந்த ஜீயர் சுவாமி ஒருத்தர் வந்திருக்காரே, அவரிடத்துல நம்மை ஒப்படைத்து விடுங்கள், நான் அவரோடு போகிறோம்னு சொல்லி இந்த திருமேனியோடு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா. அந்த சுவாமிக்கு சொப்பனத்தில் எழுந்துருளி வடக்கு கோடியிலேருந்து புறப்பட்டு தமிழகத்தினுடைய தெற்கு கோடிக்கு எழ வேண்டும் என்று அவருக்கானே. அவர் வந்து 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 சேத்து தாமரை கரைக்கு வந்து சேர்ந்தார். நாங்குநேரி என்னும் ககனகிரி என்னும் வானமாமலைன்னு பேர் பெற்ற அந்த திவ்யதேசத்தை வந்து சேர்ந்து அவள் தான் ஸ்ரீவரமங்கல நாச்சியார். அந்த நாச்சியாருக்கும் பெருமானுக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வச்சு விட்டார்னு சரித்திரம். அதனால தான் அங்கே இருக்கிற தாயார் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வந்தவள். இன்றைக்கி அந்த பெருமாளும் தாயாரும் பிரியவே மாட்டாள். வானமாமலை பெருமானும் ஸ்ரீவரமங்கல நாச்சியார் ஒன்றா தான் புறப்பாடாகும். எப்பவுமே தனிக்கோவில் நாச்சியாரோட ஒரே பல்லக்கில் ரெட்டை புறப்பாடு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ரெட்டை புறப்பாட்டில் தாயாருக்கு தனி தோழிக்கினியான், பெருமாளுக்கு தனி தோணிக்கிளியான் தான் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுத்துனா ரெட்டை புறப்பாடு வரும். ஏகாதசி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்தால் ரெட்டை புறப்பாடு. ஆனால் தனித்தனியாக இருப்பா. இந்த ஊரில் தனித்தனியே கிடையாது, ஒரே பல்லக்கு. ஒரே பல்லக்கில் தான் பக்கத்தில் பிராட்டியும் பெருமாளும். ஸ்ரீவரமங்கல நாச்சியார்னு அவருக்கு திருநாமம், தெய்வநாயக பெருமான் இவருக்கு திருநாமம். அப்போ அந்த நாச்சியார் இந்த ஜீயர் சுவாமிக்கு பெண்ணாகிவிட்டாள். அதனால் இன்னைக்கும் கணுப்படி இதோ இப்போ 15 நாளில் வந்துடும். அங்கே நீங்கள் போய் சேவிக்கணும். இந்த தரம் போய் சேவிப்போம் சுவாமி. வானமாமலை போய் கணுப்படி உற்சவம் சேவிக்கணும்னால் ஆச்சரியம் காத்திருக்கும். அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் ஜீயர் சுவாமி மഠத்துக்கு எழுந்துடுவா. வாசல்லேருந்து வரவேற்று பொண்ணு கழைச்சின்னு போய் அங்கேயே நாள் முழுக்க இருந்து எல்லா உற்சவம் ஓஹோன்னு கொண்டாடி அப்பாவனுடைய கிரகத்திலே தந்தை கிரகத்தில் கணுப்பிடி வச்சுட்டு தான் பொண்ணு திரும்பி வருவோம். இன்றைக்கி அந்த உற்சவம் நடந்துட்டுருக்கு. அப்போ மகளும் மருமகனுமாக பொன்னடிக்கால் ஜீயர் வானமாமலை ஜீயர் சுவாமிக்கு ஸ்ரீவரமங்கல நாச்சியார் எழுந்துருளி இருக்கிறார் என்று அங்கு சரித்திரம். இந்த தர்மமே ஹிந்து தர்மம், சனாதன தர்மத்துக்கு பெருமையே. எங்கெங்கே தாயார் வைபவமோ அங்கங்கே இருக்கும். அதுன்னு ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த ஸ்ரீக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவம். இதெல்லாம் எவ்வளவு தூரம் நமக்கு உள்ளூர இருக்குன்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்களுக்கு இப்போ ஆணும் பெண்ணுமா குடும்பத்தில் இருக்கணுங்கிறது விருப்பம். அது எவ்வளவு தூரம் அதை நன்னா ரசிக்கத்தன்மையோடு ஏற்படுத்தியிருக்கார் பெருமாள்ங்கிறத புரிஞ்சிக்க வேண்டாமா? இப்போ ஒரு மகள் மருமகள்னா எந்த சம்பிரதாயத்தில் போய் இத்தனை நாள் பேச முடியும்? அது இத்தனை கருத்து இருக்குமா? இப்படியா ஒரு சீதை, ஒரு ருக்மணி, ஒரு சத்யபாமா எல்லாம் இருக்கேன்னால் இது இங்கே மட்டும் புராணத்தில் மட்டும் இல்லை, ஆழ்வார் பாசுரத்தில் மட்டும் இல்லை, ஆனானப்பட்ட வேதாந்த காலத்திலே மைத்திரை என்ன கேட்டால், கார்கி என்ன கேட்டால், ஆறாரோ கேட்டிருக்காளே. அப்போ வேதாந்தத்திலையும் பெண்கள், இதிகாச புராணங்களிலேயும் பெண்கள், ஆழ்வார் காலத்தில் பெண்கள், இன்றளவுக்கு பெண்கள்னால் அப்போது நாம் என்னன்னு அந்த பெண்கள்ங்கிறத பற்றி உருவகப்படுத்திட்டு இருக்கோம்னால் இதெல்லாத்தையும் வாசிச்சுட்டு தான் நம்ம அதை பற்றி அபிப்பிராயமே வச்சுக்கணும். இப்போ ஆனால் என்ன எல்லாரும் தப்பாக பிரச்சாரம் பண்ணிடுவா, வாசிச்சுட்டா உன் மூளை அது பக்கம் போயிடும். அதனால் வாசிக்காமல் நீயே சிந்திச்சுக்கோன்னால், ஆமாம் 5ஆவதுல நீங்கள் 5 வயசு ஆரிச்சே பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கக்கூடாது, கணக்கு பாடம் வாசிச்சிருக்கக்கூடாது, நீங்களே வீட்டில் உட்காந்து படிச்சிருக்கணும், அறிவியல் பாடம் படிச்சிருக்கக்கூடாது, பொருளாதாரம் படிச்சிருக்கக்கூடாது, 6 சமையல் கலை புஸ்தகம் வாங்கியே இருக்கக்கூடாது, ஒன்றும் பண்ணாமல் என்ன அதெல்லாம் பண்ணுறோமா? அப்போ மட்டும் எல்லாம் படிச்சுக்கலாம். அப்போ என்ன நாச்சியாரை பற்றி படித்தா மட்டும் என்ன குறை? இப்போ அப்போ எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரியாதுன்னு சொன்னால் படித்து தான் ஆகணும். தெரியாதுன்னா வாத்தியார்கிட்ட போய்த்தான் ஆகணும். எதற்காக பெருமானிடத்தில் நான் போய் சேர இடைத்தரகர்கள்னுவா. யார் சுவாமி இந்த இடைத்தரகர்னால்? எல்லாம் அவங்க பாகவதர்கள், ஆச்சாரியர்கள், உபன்யாசகர்கள், அர்ச்சகர்கள், இவர்கள்லாம் தான் இடைத்தரகர்கள்னால் வாஸ்தவம். அப்போ இவர்களை சொல்லிட அப்போ மற்ற பாடம் கற்றுக் கொடுத்தவா ஏன் இவாளை மட்டும் வச்சுக்கணும்? இப்போ ஆன்மீக பாடம் கற்றுக் கொடுக்குறவாள்லாம் நடுவில் வந்தவாள்னால் எத்தனையோ பாடம் உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கே. அப்போ என்ன வாத்தியார்கள்னா அவர்கள் தான் இருக்கிறதுலே வசந்தவா. யார் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காளோ ஆனாவன்னா கற்றுக் கொடுத்தவனே இறைவனாகுங்கிறது நம்ம பாடம். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும்னு சொல்லிட்டு அப்போ கற்றுக் கொடுத்தவனை தப்புன்னு சொன்னால் கற்றுக்கொள்ளாமல், கற்றுக் கொடுக்க ஆள் இல்லாமல் கற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம ஏதோ அச்சு போட்டு வச்சுருக்கேனால் அந்த அச்சை எழுதுறதுக்கு 4 பேர் வேணுமே. அந்த அச்சை யார் எழுதுவா? இவர் கணக்கு பாடத்துக்காக புஸ்தகம் போட்டிருக்காராம், அவர் யார்? குத்துச்சண்டை பயில்வானான்னு சொல்லுவா. அந்த கணக்கு பாடம் படித்த வாத்தியாராக இருந்து யாரோ ஒருத்தர் எழுதினா புஸ்தகம் விலை போகாது. அவர் 25 வருஷம் வாத்தியாராக இருந்திருக்கணும். பள்ளிக்கூடம் நடக்கிறது, அதுக்கு இவர் தலைவராக இருக்கார், அவர் வாத்தியாரே இல்லைன்னால் அவன் முதலீடு பண்ணி பள்ளிக்கூடம்லாம் நடத்த முடியாது சுவாமி. நீ ஏதோ தொழிற்சாலை வேணால் நடத்தலாமே தவிர ஒரு பள்ளிக்கூடம் நடத்தணும் அப்படின்னா வாத்தியாராக இருக்கணும்.
ஒரு பெரிய ஆஸ்பத்திரி நடத்துகிறோம், மருத்துவமனை நடத்துகிறோம்னா அது யாரோ பணம் போட்டு மட்டும் நடத்த முடியாது. அவர் அதை பண்ணுறதுக்குரிய வைத்தியராக இருக்கணும். இல்லை பெருசாக பணம் போட்டிருப்பாளேன்னால் கடைசியில் அங்கே இருக்கிறவர் வைத்தியராக இருந்து எடுத்து பார்த்தா தான் நடக்கும். ஏன்னால் உடம்பை கொண்டு ஒப்படைக்கிறான் தான். எப்படி ஆத்மாவை பெருமானிடத்தில் ஒப்படைக்கிறோமோ சரீரத்தை வைத்தியரிடத்தில் ஒப்படைக்கிறோம். அதனால தான் வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு சொல்கிறோம். மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணன், அந்த வைத்தியரும் பார்த்து இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சு தான் பண்ணணும். வெறும் சரீரம்னு நினச்சி பண்ணிடக்கூடாது. அதனால தான் அந்த நாளில் வைத்தியர்கள் சரக்க சம்ஹிதையெல்லாம் சொல்கிறா, மருந்து குழைப்பாளாம். ஆயுர்வேதத்தில் மருந்தை குழைக்கச்சே சாஸ்திரநாமம் சொல்லிண்டே மருந்தை குழைக்கணுங்கிறது. ஏன்னா நான் கொடுக்குற மருந்து சரி, ஆனால் இதுக்குள்ளே அந்த பெருமானுடைய அச்சுதனுடைய சக்தி இருந்து நான் யாருக்கு பார்க்குறேனே அந்த நோயாளிக்கு குணமாகணும் அப்படின்னு சொல்லிண்டேன்னு பராசரப்பட்டர் இதை வியாக்கியானத்தில் சொல்கிறார். வெறுமையிலே சஹஸ்ரநாமங்கிறது கட்டடம் கட்ட போகிறவன் சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு தான் அடிக்கல் வைக்கணுமா, சண்டைக்கு போகிறவன் சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு நெத்திக்கிட்டு தான் போகணுமா, வைத்தியம் பார்க்குறதுக்கு கத்தி எடுக்கிறவன் சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு தான் மருந்தே அரைக்கணுமா. இப்போ எப்படி யாராருக்கெல்லாம், ஏன்னா பராசரபட்டர் சாதிக்கும்போது மகாபாரத சாரத்வாத்து ரிஷிபி பரிகானதா வேதாச்சாரிய சமாஹாராத்து பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதா பரிகிரகாதிசயத்தான்னு ஒரு பெருமை சொல்கிறார். அப்படின்னா சஹஸ்ரநாமத்துக்கு எல்லாராலும் ஏற்றுக்கொண்ட பெருமைன்னார். எல்லாரும் யாருனால் ரிஷிகள், முனிவர்கள், தபஸ்விகள், ஞானிகள் அப்படி சொல்லலை. அவர் எல்லாரும்னால் பொறியியல் வல்லுநர்களாலே, வைத்தியர்களாலே அப்படி எடுத்துட்டார். அப்போ எந்த துறையில் இருக்கிறவாளும் சஹஸ்ரநாமத்தை ஏற்றிருக்காள்னால் நீயும் சொல்லித்தான் ஆகணும்னு பீஷ்மர் சொல்கிறார்னு அந்த இடத்துல விஷயம் விட்ட இடத்துக்கு வருவோம். அதனால் வானமாமலஜியருக்கு திருக்குமாரத்தியாய் வாழ்க்கைப்பட்டாள், ககநெறி நாதனாய் வானமாமலை தெய்வநாயக பெருமானோடே அங்குத்தே நல்லேன் இங்குத்தே நல்லேன் உன்னை காணும் அவாவில் விழுந்து நான் எங்குத்தேனும் அல்லேன் இலங்கை சத்த வம்மானே என்று நம்மாழ்வார் சரணாகதி அனுட்டித்த அற்புத பதிகம். அங்கேயும் பெண்ணுன்னு பார்த்தோம். அப்போ மருமகள்ங்கிறதுக்காக சீதேன்னு பார்த்தோம். பெண்ணுங்கிறதுக்காக பொனடிக்கால்ஜிய சுவாமிக்கு நாச்சியார் பெண்ணு. அதே போல் ஆதி அனந்தாழ்வானுக்காக முதல்ல பத்மாவதி தாயார் அலன்மேல்மங்க நாச்சியார், அவளையே என் திருமகள்னு பேரிட்டார்னு பார்த்தோம். இன்னொரு மாமனார் இருக்கார், நேர நாட்டுப்பனுடைய சந்நிதி, அதுக்கு நேர இவர் சந்நிதி. திருநாராயணபுரத்துக்கு போனால் யதுகிரி நாச்சியார், நேர ராமானுஜருக்கு குமாரர் செல்லப்பிள்ளை. செல்லப்பிள்ளைன்னா அவர் மடியிலேயே வந்து உட்கார்ந்து விட்டார். அதனால தான் யதிராஜ சம்பத் குமாரர்னு பேர். தில்லி பாதுஷாவுனுடைய மகள் எம்மாடு ராயனுடைய பெண்ணு செல்லப்பிள்ளைய வடக்க தூக்கின்னு போயிட்டார். உடையவர் அந்த ஊருக்கு போயிருக்கார். பல்லாண்டுகள் கீழே தான் தொண்டனூரில் எழுந்தார். ஏந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து ஓடி போக வேண்டிய தேவை, கிளம்பிவிட்டார். கூரத்தாழ்வான் தன் கோலத்தை மாற்றி கொண்டார். ராமானுஜரும் வெள்ளை சாத்தி கொண்டார். கிருமிகண்ட சோழனிடத்தில் ஆபத்து காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக மேற்கு நோக்கி போயிட்டார். நாம் இப்போ சொல்ல அந்த காவேரி கரையோரமாக போய் பெரிய மலைக்காடெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த ஊசி வளவெல்லாம் இருக்குது, அது சந்தனமெல்லாம் காணாப்படுத்து அப்படிலாம் சொல்லுவாள் ஒரு மலை. அந்த பக்கத்தில் தான் இவர் போகிறார். அதை போய் தாண்டி அன்னட பக்கம் மைசூர் பக்கத்துக்கு போய்ட்றார். போன உடனே மிதிலாபுரி சால கிராமம் வன்னி புஷ்கரணிங்கிற ஒரு இடம் வருது. அந்த இடத்த தாண்டார். மிதிலாபுரி சால கிராமத்துக்கு போனார். தொண்டனூருக்கு போய் சேர்ந்துட்டார். இல்லை மைசூர் பிராந்தம் அந்த பக்கத்தில் சுவாமி எழுவிட்டார். தொண்டனூரில் தான் இருக்கார். அங்கேருந்து பார்த்தா யாதவாத்திரி தெரியறது. நாம் இப்போ பெருமாள் சன்னதி சேவிக்க போகிறது ஸ்ரீரங்கப்பட்டினம் தாண்டுறோம், பாண்டவபுரா தாண்டுறோம், ஜெகனஹள்ளி தாண்டுறோம், திருநாராயணபுரத்துக்கு போகிறோம். இது நாம் போகிற வண்டி இருக்கிற பாதை. ஆனால் உடையவர் போன காலத்து பாதை அந்த பாதை இல்லை. அவர் தொண்டனூர் ஏரியிலே நித்தியம் அர்க்கியம் விட்டுவிட்டால் திரும்பி பார்த்தா அப்படியே மலை தெரியும். அந்த மலைங்கிறது மலைக்கு பின்பறத்து பாதை. அந்த பாதை வழியாக என்றைக்கு இந்த பெருமாள் சேவை சாதிக்கு போகிறவர் தெரியல, நம்மளால் போக முடியல, காடு புண்டி இருக்கான், ஒத்துருமே இல்லையா, யார் கூட்டின்னு போவாளோன்னு நினச்சின்னு இருக்கிறச்சே அந்த ஊர் ராஜா வந்து சுவாமியினுடைய அடிப்பணிந்தான். சரி, பிட்டி தேவராயன் விஷ்ணுவர்தனன்னு சொல்லுவாள். அவனை பரமசிவேஷ்டவனாக்கி மாற்றி திருத்தி நாம் அது போகணும்னா பெருமாள் சொப்னத்தில் எழுந்துருளினார். உடையவரே நீர் வாரும் வாரும்னுட்டீர்னா எப்படி வர ஒன்றும் தெரியல. அல்ல ராஜா கூட்டின்னு வருவார். என்ன பெருமான் சொல்ல காட்டை திருத்தினான், நாடாக்கினான், பாதை அமைத்தான். சுவாமி மேலே போயிட்டார். உற்சவரும் இல்லை, மூலவரும் இல்லை. ரெண்டு பேரும் கோவில் இல்லை. மூலமூர்த்தி திருநாரண பெருமாளும் இல்லை, உற்சவமூர்த்தி ராமப்பிரியனும் இல்லை. இருவரும் இல்லாமல் தவிக்க சரி முதல்ல மூலவர் எங்கே இருக்கிறாருங்கிறத தேடுவோம். நல்ல வேளை அப்படியே திருத்துழாய் வரிசையாக போடப்பட்டிருந்தது. கல்யாணி புஷ்கரணி கரைக்கு வந்தார். மேலே நரசிம்ம சுவாமியினுடைய நீண்டாஸ்தானம், அதன் கரையை கீழே இருக்கிறது கல்யாணி புஷ்கரணி. அந்த புஷ்கரணினா கல்யாணத்தை ஏற்படுத்தவல்ல புஷ்கரணி, அனைவருக்கும் மங்களத்தை கொடுக்கும் புஷ்கரணியில் நீராடினார். அது காட்டின வழியில் போனார். ஒரு பெரிய புற்று இருந்தது. மெதுவாக திருமஞ்சனம் பண்ண புற்று கரைந்து கீழே ஏதோ தெரியறாப்பில் இருந்தது. தன் திருக்கைகளாலேயே மணலை அள்ளிட்டு கீழே கையை கொடுத்து தூக்க
அப்பதான் திருநாரணப் பெருமாள் ஆச்சரியமான திருமேனியோட வந்தார். ஒரு நாயகமாய் ஓல உலகுடம் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகையபானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம்பெறச் சிந்தி திம்மினோ. இவர்தான் திருநாரணப் பெருமாள்னு நம்மாழ்வாருடைய 4ஆம் பத்து முதல் பாட்டு. திருவாய்மொழியிலே 4ஆம் பத்தில் இருக்கிற முதல் பாசுரம் இந்த பெருமாளுக்குன்னே நினைச்சுட்டு நம்மாழ்வார் பாடியிருப்பாரோ என்று தோண உடையவர் அவர் திருவடிகளுக்கு சமர்ப்பித்தார். ஆச்சரியமான பாட்டு கொண்டு பிரதிஷ்டை பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு வேண்டிய கைங்கரியங்கள்லாம் ஏற்படுத்திட்டார். உற்சவமூர்த்தி எங்கே போயிருப்பார்? அது வந்தவா களவாடி கொண்டு போனார்கள். போய் மீட்டு கொண்டு வருவோம்னு தில்லியை நோக்கி சென்றார். போய் ராஜாவினிடத்தில் கேட்டால் கொள்ளையடிச்ச பொருள்களுக்குள்ள இல்லை, பெண்ணோட அந்தப்புறத்தில் பாருன்னார். அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட விளையாடினார் பெருமாள். நாம இருந்தால் சட்டுன்னு என்ன பார்ப்போம்னால், இவள் எடுத்துன்னு வந்திருக்காளேன்னுட்டு. ஆனால் இவருக்கு தோணித்து பெருமான் முகத்தை பார்த்தா ஆனந்தமாக இருக்கார், அப்போ பிடிச்சு தான் இவர் வந்திருக்கார். அப்படின்னா நம்ம அவர்கிட்ட உண்மையை எடுத்து சொல்லித்தான் கூண்டு போக முடியும். தவிர உமக்கு எப்படி இப்படி பிடிக்கலாம் எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நாள் கிடையாது அப்படின்னு உடனே தெரிஞ்சுட்டார். பெண்ணே நம்ம தெய்வத்தை கொடுப்பியா என்று கேட்க, நீர் கூப்பிட்டு பாரு, வந்தால் அழைச்சின்னு போ. நான் கூட்டேன் வந்தார், அதனால் அழைச்சின்னு வந்திருக்கேன். இன்னி வரைக்கும் என்கிட்ட இருந்துட்டார், இப்போ நீர் கூப்பிட்டு பாருன்னு அவளும் தெளிவாக சொன்னான். நான் கூப்பிட்டேன் வந்துட்டார், நீர் கூப்பிட்டும் வந்தா கூட்டின்னு போறேன்னால் கூப்பிட்டார். இப்போ தொடர செங்கிலிகை சலார் பிலார் என்ன நம்பி வாமனன் நம்பி வருக கோயில் பிள்ளாய் இங்கே போதராய் ஹே பிள்ளாய் ஓடிவான்னு சொல்ல அந்த பெருமாள் தத்தி கட்டிலேருந்து கீழே இறங்கினார். இறங்கி அப்படி இப்படி தன் திருவடிகளில் சாத்தின்னு இருக்கிற சலங்கை, இடுப்பில் போட்டு இருக்கிற ஒட்டியான சலங்கை, இது ஒன்றுக்கொன்று சத்தமிட்டு கொண்டு ஓடி வந்து உடையவர் மடியில் ஏறி உட்கார்ந்துட்டார். அப்புறம் அந்த பொண்ணு பார்த்துட்டு, உம்மிடத்தில் இவருக்கு விருப்பமாக இருக்கு, இப்போ சரி நாம் சொல்வதற்கில்லை என்று சொன்னால். ஆனால் அந்த பொண்ணுக்கு இவரை விட்டுட்டு போகிறதுக்கு எண்ணம் இல்லை. இவர் ஊர்லேருந்து விடை பெற்று அங்கேருந்து கிளம்பின உடனே யார் சொல்லி கேட்காமல் இவருக்கு பின்னாடியே அந்த பொண்ணு ஓடி வந்தா. உடையவரும் தடுக்கலை. எப்போ அவளுக்கு விருப்பம் இருக்கோ அவள் சுவாமியின் இடத்துல வருகிறார்னு விட்டுட்டார். பெருமாளை ஏழை பண்ணிட்டு தெற்கு நோக்கி வந்துட்டார். ஊர் ஒத்துக்குமா? சட்டென்று ஆரையோ உள்ள கொண்டு ஏழை பண்ணிட முடியுமா? ஆரும் ஒத்துக்க மாட்டான். ஆனால் இவருக்கானா உள்ளம் பதைக்கிறது. அவளும் இருக்கணும், அவளும் இந்த பெருமாளை அனுபவிக்கணும். அவள் தானே ஜாகிரதைப்படுத்தி வச்சிருந்தா, அவள் கொடுக்கவே தானே பெருமாள்னு உள்ளத்தில் தோன்றது. சட்டென்று பெருமானையே பிரார்த்தித்தார். அவளை அப்படியே ஒரு பொம்மை ரூபத்தில் மாற்றினார். கொண்டு பெருமாள் திருவடிக்கு நடுவில் வச்சார். இப்போ யாரும் கேட்க மாட்டேடும் இல்லையோ, ஆளோட நகத்தோட சதையோட வந்தால் தானே இத்தனை விசாரம். இந்த தூணில் நிற்பியா, அந்த தூணில் நிற்பியா, எந்த தூணில் நிற்பேன்னுட்டு. இதுக்கு என்ன முதல் தீர்த்தமா 2ஆம் தீர்த்தமா யாரை பற்றியில? அவள் அங்கேயே இருக்க போகிறா. இப்போ என்ன ஆகும்? இப்போ விஜயரங்க சொக்கநாதர் நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளினா மேலப்படியில் பொம்மையாக அப்படியே குடும்பத்தோடு இருக்கார். யாரும் கேட்க முடியாது. அது அவருக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். ஒவ்வொரு புறப்பாட்டுக்கும் அவருக்கு தான் முதல் சேவை. இந்த பெருமாள் வாசலில் இறங்கினாலே அவருக்கு சேவை சாதிச்சுத்தானால் அது அவனுடைய பாக்கியம். இது பெரியாழ்வாருக்கு இல்லை, திருமங்கியாழ்வாருக்கு இல்லை. ஆனால் நேத்திக்கு 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருத்தருக்கு அது கிடைச்சிருக்குனால் எந்த நூற்றாண்டிலையும் யாருக்கும் தன் நிருகேத்துக்கு விஷயீகாரத்தை பெருமான் கொடுப்பார். அது அவருடைய சுவாதந்திரியம். அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா தான் பக்தன் சௌக்கியமாக இருக்க முடியுமே தவிர இன்னாருக்கு இப்படியாக்கம் அவனாருக்கு இப்படியாக்கம்னா நமக்காகாது. இப்போ அதனால தான் உடையவர் அது திருப்பி எழுந்துரோட் பண்ணிட்டார். ராமப்பிரியனை பிரதிஷ்டை பண்ணிவிட்டார். அந்த ராமப்பிரியன் இப்போ மடியில் வந்து உட்காரவே குமாரன் ஆயிட்டார், சம்பத்குமாரன் ஆயிட்டார். யதிராஜ சம்பத்குமாரன் ஆனார். அதனால தான் செல்லப்பிள்ளைன்னு சொல்லுவா. அவருக்கு இயற்பெயர் ராமப்பிரியன். ராமப்பிரியங்கிறது மூத்த பெயர், முன்னாடி வச்ச பெயர். ராமனுடைய திருவாராதனத்தில் இருந்த பெருமாளுவர். பிரம்மாவுக்கு எப்பவுமே ஒரு ராசி. சுவாமி அவருக்கு ராசியா? ஏதோ கீழே இருக்கிற சூரியன்றவர் கீழ் மண்டலத்தில் இருக்கார். பிரம்மா எங்கேயோ 7ஆவது லோகத்தில் இருக்கார். சூரியன் அங்கெங்கே உள்ளே போயிட்டு வரதை வச்சு தான் ராசி. சூரிய மண்டலத்துக்கே மேலே இருக்கிற வரைக்கும் எப்படி ராசி வரும்? கீழே இருந்தால் வரும். அப்போ மழை பெய்யுமானால் எங்கே பெய்யும்? சத்தியலோகத்தில் எப்படி மழை பெய்யும்? மழை தோருக்கு மேகம் இங்கேருந்துன்னா கொட்டுறது. மேகமண்டலம் வச்சுங்கோ, வருணலோகமே வச்சுங்கோ. எங்கோ 9ஆவது லோகம் 10ஆவது லோகம், அதுக்கப்புறம் இந்திரலோகம், அதுக்கப்புறம் சத்தியலோகம். வருணலோகத்துக்கு மேலே இருந்தால் எங்கே மழையை பெய்யாது இல்லையோ? அப்போ அவ்வளோ வசரத்தில் இருக்காளே, கிட்டுமான்னு பார்த்தால் அது என்னமோ. அதனாலே ராமப்பிரியன் இந்த பெருமாள் எப்படி இங்கே வந்தார்னால், முதல்ல பிரம்மா தான் பெரிய பெருமாளே இன்னைக்கு இருக்கிற ரங்கநாத பெருமாளை எழுந்துள்ள பண்ணியிருந்தார். அப்போ இக்ஷுவாக்கு மேலே போய் சத்தியலோகத்தில் இருக்கார். அதனால் இப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லவாழத்தான் இருக்கீள். இவர் எதுக்கு உங்களுக்கு? எங்கள் லோகத்துக்கு தானே இவர் முக்கியமாக வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க சரின்னு கொடுத்துட்டார் பிரம்மா. கொடுத்தா அவன் கொண்டு இங்கே சரையு நதிக்கரையில் தெற்கு பக்கத்தில் எழுந்துள்ள பண்ணிட்டார். இப்போ பிரம்மாவுக்கு திருவாராதன பெருமாள் இல்லையோ? அதனால சரி, ஆதி காலத்தில் இந்த மூலமூர்த்தி திருநாரண பெருமாள், இப்போ நின்ன பெருமாள் இருக்காரே கருப்பு சிலாரூபத்தில், அந்த பெருமானும் இருந்தார்னு சொல்கிறது உண்டு. இப்போ அவரையும் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்க. அவருக்கு பிரம்மாவுக்கு மானசபுத்திரர்கள் 4 பேர்.
சனகன், சனத்குமாரன், சனத் சுஜாத்தின், சனந்தன் சொல்லுவாளா? அந்த 4 பேரும் தந்தையினிடத்தில் எங்களுக்கு திருவாராதன பெருமாள் வேணுங்கிறா. சரி, 4 பேருக்கு அந்த பெருமாளை கொடுத்துட்டார். பார்த்தாலே ஒன்று தோணும், சாமி இவருக்கு ராசியே, இவர் யாரை திருவாராதனை பண்ண போனாலும் வாங்கிட்டு போயிடுவா, அவர்கிட்ட அப்புறம் விட்டு வைக்க மாட்டா போல் இருக்கு. அதனால் திருநாராயண பெருமாள் வாங்கிட்டு போயிட்டா, மூலவர் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்து பெருமாள் வாங்கிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அவர் ஏழை பண்ணிட்டு ராமப்பிரியன் எழுந்துள்ள பண்ணிட்டார். அவர் தான் இந்த உற்சவமூர்த்தி. இப்போ செல்ல பிள்ளைன்னு பார்க்குற உற்சவமூர்த்தி திருவாராதனம் பண்ணிட்டார். அது என்னாச்சு, ராமன் இந்த மூலமூர்த்தியாக இருந்த சயன பெருமாளே ஜெகநாதர் நாராயண பெருமாளை விபீஷணனுக்கு கொடுத்தாரோ இல்லையோ, அவர் எழுந்தருளை பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். இப்போ ராமனுக்கு திருவாராதன பெருமாள் இல்லை. அவர் ரொம்ப நாளை இக்ஷாக்கு காலத்திலேருந்து இருந்திருந்தார்னால் மறுபடியும் பிரம்மாவை கூப்பிட்டார். எங்கள் பெரியவர் இக்ஷாவுக்கு மூலவரை கொடுத்தேன், பேசாத எனக்கும் உற்சவரை கொடுத்துரும் அப்படின்னு கேட்க ராமப்பிரியன் வந்துட்டார் அவர். அதனால தான் ராமனாலே திருவாராதனம் பண்ண ராமப்பிரியனா வர கடைசியில் ஒவ்வொருத்தராக பிரம்மா போயிருந்து இனிமேல் நம்ம உள்ளத்தில் இருக்கிற பெருமாளையே திருவாராதனம் பண்ணிப்போம், ஏன்னா இவ விடமாட்டா போல் இருக்கு, அவரவர்கள் வாழ்ந்து போகிறான்னு அவர் முடிவு பண்ணிட்டாலும் என்னமோ ராமப்பிரியன் அதை போல் எழுந்தார். அதுக்கப்புறம் ராமனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தான், குஷனும் லவனும். அதில் கனகமாலினின்னு பொண்ணு பிறந்தா அவர்களுக்கு. அந்த கனகமாலினியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. ஒரு யாதவராயனுக்கு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணினான். அந்த யாதவராஜன் மதுராவில் இருந்திருக்கார். அப்போ மெதுவாக இந்த பெருமாள் ஸ்திரீதனமாக போயிட்டார். இந்த ராமப்பிரியன் ராமர் காலம் முடிஞ்சு போச்சு, அவர் சட்டுன்னு கிளம்பி பரமதம் போயிட்டார். அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆறுது. அதனால் ஸ்திரீதனம் கொடுக்கணும். ஸ்திரீதனமாக அயோத்தியிலேருந்து புறப்பட்டு மதுராவுக்கு வந்துவிட்டார் இந்த ராமப்பிரியன். மதுராவில் இருந்தார். அங்கிருந்து பிருந்தாவனத்தில் போய் ரொம்ப காலம் இருந்தார். அப்புறம் கண்ணனுடைய காலம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது கண்ணன் காலத்துக்கு ரொம்ப முன்னாடி. இப்போ ராமாவதாரத்தின் போது அதுக்கப்புறம் இது நடந்துடுத்து. அப்புறம் அந்த ராமபிரியன் அங்கேயே இருந்துட்டு இருக்கார். கிருஷ்ணாவதாரம் வருது. இப்போ இவாளுக்கு சொத்தா எடுத்து இல்லையோ, எப்போ யாதவ ராஜாவுக்கு பொண்ணு கொடுத்துட்டாலோ அப்போ அவர்களுடைய சொத்தா போயிட்டார் ராமபிரியன். ஆச்சரியமாக கண்ணனுடைய திருவாராதனத்தில் தான் இருக்கார். அந்த சமயத்துக்கு திருநாராயண பெருமாள் மூலமூர்த்தி திருநாராயணபுரத்தில் இருந்தார். அவர் அங்கு இருந்தார். ஏன்னா சனகன் சனத்குதாரன் பண்ண அவர்கள் மூலம் தத்தாத்திரேயராக அங்கு வந்து இருந்து கொண்டே நிறையா தபஸ் பண்ணியிருக்கா. வேதங்களை 4 முகத்தால் சொன்னார்னு சொல்லுவார்கள். அப்போ அதெல்லாம் அங்கே நடந்திருக்கு. பலராமன் தீர்த்த யாத்திரையாக தெற்கு நோக்கி வருகிறார். அப்படி இப்படி சுற்றி எல்லா இடத்துலையும் சேவிச்சுட்டு திருநாராயணபுரத்துக்கு வந்தார். வந்தால் மூலமூர்த்தியை சேவிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கார். அந்த மூலவரே அப்படியே மூலவர் பெரியவராட்டம் இருக்க மாட்டார், உற்சவரை போல் ரொம்ப சின்னவராட்டம் இருக்க மாட்டார். சின்னவரும் இல்லை மூலவரும் இல்லை, கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் புறப்பாடு பண்ணிடலாமோன்னு இருப்பார். அப்படி தான் மூலவர் இருக்கிறதே. அவர் சாத்தின்னு இருக்கிற அழகு, திருமண்காப்பு அழகு, கை அப்படி வச்சுருக்கிறது, திருவடிக்கு நடுவில் நாச்சியார் இருக்கிறது, ரொம்ப அற்புதமான திருக்கோலம். அப்போ அவர் பார்த்த பலராமனுக்கு தோன்றது, நம்ம கிட்ட இருக்கிற உற்சவர் ராமப்பிரியன் முகமாட்டமே இவர் முகம் இருக்கே அப்படின்னு அவர் தோணித்து குறுகுறுப்பு தாங்கலே கிடுகிடுன்னு திரும்ப பிருந்தாவனத்துக்கு போனார். கண்ணா இங்கே வா, ஒரு செய்தி என்னன்னு கேட்டார். 2 பெருமாள் முகமும் ஒரே மாதிரி இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற உற்சவர் அங்கே இருக்கிற மூலவர்னா அது பார்க்கணும். நீ சொன்னேங்கிறதுக்காக நம்ப முடியாது. இப்போது நான் சொன்னால் ஊர் நம்பிடும், நீ சொன்னால் நம்புமாங்கிறது தெரியாது. இவர் சொல்லிக்கிறார். இப்போ நான் சொன்னால் ஊர் நம்பிடும், நீ சொன்னால் நம்புமோ இல்லையோ. இப்போ வா நம்ம பெருமாளை எழுந்துரலை பண்ணிட்டு போவோம். புறப்பட்டார். கருடன் பெரிய சரகொலியோடு வந்தார். கண்ணா எனக்கு கையில் ஒரு வைர முடி கிடச்சிருக்கு, வைனத்தேயன் கொண்டதுனால அது வைன முடி, அதை உமக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் திரும்ப சொன்னார், ராஜாவே இல்லையே, நான் பிறந்தது தான் ஏதோ சத்தியம்னு பேசி வசுதேவருக்கு பிறந்தேனே தவிர இங்கேயும் அங்கேயும் சுற்றி தான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். நமக்கு இந்த வைர முடியெல்லாம் ஆகாது, எனக்கு வச்சுக்க கூட தெரியாது. ஆகவே ஒன்று செய், உள்ள திருவாராதன பெருமாள் இருக்கார், அவருக்கு சாத்தி பாரு, அவர் முடிக்கு ஒத்து வந்தால் சமர்ப்பிச்சுருனால் கச்சிதமாக பொருந்திருந்தது. வைர முடியை சாத்தின்றார். கண்ணனோட புறப்பட்டுட்டார். நேர திருநாராயணபுரத்துக்கு வந்து இந்த பெருமாளை முன்னாடி வச்சு பார்த்தா அவருக்கு இவர் தான், இவருக்கு அவர் தான் அப்படின்னு ரொம்ப பொருத்தமாக இருந்துதான். அதனால் கண்ணன் பலராமனாலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் ராமபிரியன். ஆனால் பேர் ராமபிரியன். பிரம்மாவால் திருவாராதனம் பண்ணப்பட்டு, ராமனால் திருவாராதனம் பண்ணப்பட்டு, அதுக்கப்புறம் கண்ணனால் திருவாராதனம் பண்ணப்பட்டு, ஒவ்வொரு ஊர்லே சத்தியலோகம், அயோத்தி பட்டணம், மதுரா நகரம், கடைசியாக திருநாராயணபுரம் என்ன சுவாமி வந்துட்டார். இவா எல்லார்ட்டையும் இவர் எதுக்கு இருந்து வந்திருக்காருனால், இத்தனை பேரை தாண்டி வந்திருக்கேன், புடம்போட்ட தங்கமாக வந்திருக்கேன். எதுக்குன்னால் கடைசியாக யாரோத்தர் மடி கழுத்தில் ஏறணும் இல்லையோ, ஏறுறதுக்கு தான் இந்த பாடு சுவாமி. இவர் ஏதோ கிருதயுகத்திலேருந்து இங்கேயும் அங்கேயும் எதுக்கு இருந்து வந்தார்னால், ஒவ்வொரு யுகம் கிருதயுகத்தில் பிரம்மா, திரேதாயுகத்தில் ராமன், துவாபர யுகத்தில் கண்ணன், கலியுகத்தில் ராமானுஜர் என்ன கலவு ராமானுஜஸ்ததான்னு போக அவர் மடியில் வந்து உட்கார்ந்துட்டார். சம்பத்குமார்னு பேர் பெற்றார். அதுக்கப்புறம் பார்த்து ராமானுஜர் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணுமே, அது சின்ன பிள்ளையா எங்கேயோ போயிட்டு வந்துட்டார், இனிமே அதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசித்தவர் யதுகிரி எதிராஜநாச்சியாரை பார்த்தார். கல்யாணி தாயார்
இவ தான் இந்த பிள்ளைக்கு ஏத்தவளார் போன்னு திருக்கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். பண்ணி வச்சுட்டு மாமனார் பிள்ளை மாட்டு பொண்ணோட அதே வீட்லேயே இருக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் வெளியிலலாம் போகவே இல்லை. இந்த பிள்ளை எப்பவுமே சேட்டை பிள்ளை. ஏதானும்னு சொன்னால் தில்லிக்கு போகிறேன் மும்பைக்கு போகிறேன்னு கிளம்பிடுவார். ஆனால் இவரை விடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே இருந்து நாச்சியாருக்கு சன்னதி, பெருமாள் சன்னதி, நடுவில் இவர் எழுந்துருளிண்டு நாச்சியார் பார்க்கணுன்னா கார்த்தால கண்ணை திறந்தாலே இவர் வேலை தான் முழிக்கணும். மாமனார் எங்கேயோ அங்கு. அதனால் அந்த திவிதேசத்தில் ஒன்று சொல்கிறது வழக்கம். நேராக பார்க்க மாட்டார் நாச்சியார். சற்றே பார்வை கீழ் நோக்கி இருக்கும். ஏன்னால் கணவனாக இருந்தால் நேராக பார்த்துடலாம், மாமனாக இருந்தால் மரியாதையோட திருவடியைத்தான் பார்க்கணுமா. அதனால் கல்யாணித்தாயார் ராமானுஜருடைய திருவடிகளையே பார்த்து கொண்டு இன்றும் இருக்கிறாள்னு சரித்திரம். புறப்பாடு நடக்கிறதுனா கூட ரெட்ட புறப்பாடு பெருமாளுக்கும் தாயாருக்கு சேர்த்து புறப்பாடுனா ராமானுஜர் தானே வந்துடுவார். அங்கே பெருமாளுக்கு தனி புறப்பாடுனால் உடையவர் எழ மாட்டார், அவர் பாட்டு போவர் திரும்பி வந்துடுவார். ஆனால் தாயாரோட புறப்பாடுனால் இந்த பிள்ளையும் பொண்ணு என்ன பேசிண்டு தங்களையே மறந்து எங்கே போடுவாளோ தெரியாது. அதனால் அவர்களை சொல்லி திருப்பி கொண்டு வரணும்னுட்டு உடையவர் அங்கேயே இருக்கார்னு சொல்லுவார்கள். இதுதான் ராமப்பிரியனுடைய சரித்திரம். இப்போ யார் பிள்ளையானார்? யதிராஜ சம்பத்குமாரன் ராமப்பிரியன் மகனாயிட்டார். அப்போ 6 நாட்டு பெண்ணானாள். இதோ கல்யாணித்தாயார் எதுகிரி எதிராஜ நாச்சியார். அவள் தான் இன்னைக்கு நாட்டு பெண்ணா இருக்காளானால் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்னு சொல்கிறோம் இல்லையோ. இன்னைக்கு இந்த பெண்ணிடத்துல சொல்லி பிள்ளையோட சேர்த்து வைக்கிறதுனாலே உடையவர் தான். அந்த ஊரில் கார்த்தால விஸ்வரூபம் மெதுவாக தான் ஆகும். செல்லப்பிள்ளை இல்லையோ, இவரை செல்லப்பிள்ளைங்கிறத உடையவர் கடைசி நாள் நிரூபிச்சுட்டு வந்தார். தான் 12 வருஷம் ஆயிடுத்து. ஊரில் கூறத்தாழ்வான் திரும்பி வந்துட்டார். கிமிகண்ட சோழன் மரணம் அடைந்து விட்டான். ஆபத்தெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் நீங்கிடுத்துன்னு அவர் போனவர் மாருண்ணில்லா மாருதி சிறியாண்டான்னு சொல்லுவார்கள். அப்படின்னா எப்படி ராமன் மாருதி அனுப்பிச்சு சீதா விஷயத்தை தெரிஞ்சுன்னு வந்தாரோ, ராமானுஜரும் ஒரு மாருதி அனுப்பித்து எப்படி கூறத்தாழ்வான் விஷயத்தை தெரிஞ்சுன்னு வந்தார்னு சொல்லுவார். அந்த மாருதி சிறியாண்டான்னு சொல்ல உடையவர் புறப்படுறார். இவர் கிளம்பரிச்சேவே 52 பேரை ஸ்ரீரங்கத்திலேருந்து கூட்டின்னு போனார். இன்னைக்கும் திருநாராயணபுரத்தில் 52 கைங்கரியம் 52 கைங்கரியன் எல்லா கைங்கரியும் அவள் தான். ஏன்னா போகும்போதே பெருமாளிலே யார் இருக்க போகிறா? அப்போ எல்லாரும் கைங்கரியத்துக்கு ஸ்தாபிக்கணும் இல்லையோ. அதனால் ஸ்ரீரங்கத்திலேருந்து கூட்டின்னு போய் குடியமர்த்தி இன்னன்னார் இன்னென்ன கைங்கரியம்னு சொல்லிவிட்டார். கிளம்பரிச்சே எல்லாரும் கேட்குறா, நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னுட்டு உடையவர் வாழை தொட்டுன்னு சொல்கிறார். இவர் கிணற்றங்கரை பிள்ளையாக இருப்பார். அப்படின்னா கிணத்தங்கரையில் பிள்ளை நின்றுண்டு அம்மா என்ன பண்ணுறான்னு பார்க்குமா. வேணும்னு அவளுக்கு அவப்பெயர் வாங்கி கொடுக்கணும்னுட்டு ஒத்தரும் பார்க்காத இருக்கச்சே தடான்னு உள்ளே விழுந்துருமா. விழுந்துட்டு இவ தான் தள்ளி விட்டாள்னு விடுமா. அப்போ எல்லாரும் இப்படியா நீ பிள்ளைய பார்த்த லட்சணம் அப்படின்னு பிடிச்சிப்பாளாம். இந்த பெருமாள் அப்படித்தான். இப்போ பக்கத்தில் நிற்கிறாப்புல தில்லிக்கு போயிட்டார் பற்றியில. அப்புறம் என்ன சொல்லிடுவார்? நீங்கள்லாம் காப்பாற்றலேன்னு விடுவார். அதனால் இவர் கிணற்றங்கரை பிள்ளையாக இருப்பார். ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துங்க. ஒரு நாள் கைங்கிறது விட வேண்டாம். அவர் செல்ல பிள்ளை ராஜாவாக இருந்தால் சமாளிச்சு விடலாம், சொல்லி கிள்ளி சரிப்படுத்திக்கலாம். இளவரசனாக இருந்தால் ஒன்று சொன்னாலும் கேட்டுக்க மாட்டார், எரிஞ்சு விழுவார். அப்படித்தான் இவர். அதனால் நீங்கள் ஜாகிரதையாக பார்த்துங்கன்னு சொல்லணும்னால் அத்தனை பரிவு இருந்தது தான். நந்தகோபாலன் மருமகள் ஆயிராயிட்டார். நந்தகோபாலன் ராமானுஜரை கொண்டால் மருமகள் எதிராஜ நாச்சியார், எதுகுரி நாச்சியார்னு அங்கே பார்த்தாலும் தெரியறது. இப்போ அப்போ அனந்தாழ்வானுக்கு பொண்ணு பார்த்தோம். இதே போல பெருந்தேவி தாயார் ஆகாரத்திரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரதவல்லபாம். காஞ்சி பெருந்தேவி தாயாரே ஒருத்தருக்கு மருமகள். அது யாருக்கா இருக்கும்னால் அவர் பக்கத்தில் அந்த ஊர் பக்கத்திலே நடாதூர் அம்மாள்னு ஒரு சுவாமி இருந்தார். வாத்ஸ்ய வரதாச்சாரிய சுவாமின்னு திருநாமம். நடாதூர் அம்மாளுடைய காலக்ஷேப கோஷ்டிக்கு அவருடைய சிஷ்யர்களிலே பிரதானரான ஒரு சுவாமி எழுறார். அப்போது அந்த சுவாமி தன்னுடைய மருமகனை கையை பிடிச்சு கூட்டின்னு போகிறார். அப்புள்ளார்னு அவருக்கு திருநாமம். அவருடைய மருமகன் தான் ஸ்ரீ வேதாந்த தேசிகன். தேசிகன் சிறு வயசு பிள்ளையாக இருக்கும்போது இவர் அழைச்சின்னு நடாதூரம்மாள் காலக்ஷேபத்தில் போய் உட்காந்துக்கிறார். அப்போவே ரொம்ப பிரதிபை நன்னா இருக்கே, மேத நன்னா தெரியறதே அப்படின்னு அவரால் அனுகிரகிக்கப்பட்டு ஆமுதல்வன் அவர் அனுகிரகத்தை பெற்றே இத்தனை சாஸ்திரார்த்தங்களை தேசிகன் வருஷித்தார்னு சொல்லுவார்கள். அப்போ அந்த சுவாமிக்கு என்ன அது பேர்? வரதாச்சாரிய சுவாமி தானே அவர் திருநாமம். ஏன் அம்மாள்னு பேர் வந்ததுனால் அவருக்கு காஞ்சி தேவப்பெருமாள் பேரில் ஒரு பரிவு. பால் காய்ச்சி வராம். காய்ச்சி அது ஒன்றும் சூடாகவும் போயிடாமல் சில்லிட்டு ஆறியும் போயிடாமல் அது நன்னா பவளத்துக்கு ஏற்றா போல் ஷூட்டில் பண்ணி கொடுப்பறான். அவர் தேவப்பெருமாள் பார்த்தார், நானே எங்கேயோ குண்டத்துலேருந்து தோன்றினவன், யாரும் நம்ம பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ கோவிலில் இருக்கிற பெருமாளை பறிஞ்சு பறிஞ்சு யார் பார்க்க போகிறா? இவர் நம்ம பிள்ளை, யாரோர் பிள்ளை, நம்ம பொண்ணுன்னால் பார்த்துக்கணும். வெந்நீர் சாப்பிட்டியா, கொஞ்சம் ஏதான ஜலதோஷம் சிணுக்கு இருமலாக இருந்தால் கூட இல்லை உனக்கு கஷாயம் வச்சு தரேன், இதை பண்ணுறியா அதை பண்ணுறியா எல்லாம் பண்ணுவோமே. இப்போ பெருமானுக்கு முகம் எப்படி இருக்குது?
இன்றைக்கி தான் அவர் எப்படி ஜுரம் கண்டாப்பில் இருக்காரா, இல்லை ரொம்ப நாள் உற்சவம் 10 நாள் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன இப்போ விடையாட்சி உற்சவம்னு பண்ணுவா. அப்படின்னாலே அதுக்கு நேரம் காலம் பார்க்கக்கூடாது, நிதானமாக போவார், உபச்சாரம் தான் வாங்கிப்பார், ஆனந்தமாக இருப்பார், பாட்டு கச்சேரி கேட்பார், நாட்டியம் கேட்பார், அப்படியே விட்டுடணும். அதுக்கு கூட்டத்தை கூட்டி மறுபடியும் கட்டத்தை கட்டி போவோம்னு ஆரம்பித்தா அப்போ 10 நாள் உற்சவம் 3 நாள் கூட நடக்கிறதுன்னு அர்த்தம். இது எப்படி விடை ஆட்சி ஆகும், இது விடை ஊட்டி ஆகிடும். ஏன்னா இது ஏற்கனவே நமக்கு இருக்கிற ஆயாசத்தை கலப்ப போக்குறதுக்கு உற்சவமா, இல்லை இன்னும் என்ன பண்ணுவா, எந்த உற்சவம் கிடைச்சாலும் அது அந்த பிரம்மோற்சவத்தினுடைய தொடர்ச்சின்னு வச்சுக்கூடாது. அந்த பிரம்மோற்சவத்துக்கு தீர்த்தம் பிரசாதித்து தீர்த்தவாரி ஆச்சுன்னா விட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த திருமேனி சுகுமாரமான திருமேனினால் அதுக்கு உபச்சாரம் பண்ணி அதுக்கு வேண்டிய பிரசாதம் அந்த பிரசாதம்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவா. ஏன்னா 10 நாள் உற்சவத்தில் சாப்பிட்டது வேறையாக இருக்கும், இந்த 3 நாள் போது விடை ஆறுவதற்கு வேற பிரசாதமாக இருக்கணும். அப்படின்னு பார்க்கணுமே என்னால் பார்க்கணும். யார் பார்ப்பார்னால் அவர் தான் அவரை பார்த்துக்கணும். இருந்தாலும் யாரோ ஒரு ஆழ்வார் இருப்பார், இருக்கிறவர் பார்த்துட்டு தான் இருக்க மாட்டார். அப்போ ஆழ்வாருக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது. அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் உன்னை இணைய என்ன அறியகிலா தலத்தி அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் சங்கு சக்கர கையவன் என்பர் சரணமே. எனக்கு வருத்தமே பகவன், உனக்காக பார்க்க ஆள் இல்லையே. எல்லாரும் தங்களுக்காக உன்னை பார்க்க வரானே தவிர உனக்காக பார்த்து பல்லாண்டுன்னு ஒரு பெரியாழ்வார் சொன்னார். அதுக்கப்புறம் யாருமே கிடைச்சதாவே தெரியல என்று நம்மாழ்வார் வருத்தமாக சொன்னார். பெருமாள் திரும்பி கேட்டார், இருக்காளே நீரே இல்லை இல்லைங்கிற இருப்போ, அப்படி யார் இருக்கான்னு இவர் கண்ணை மலர்த்தின்னு கேட்டார். இதோ கண்ணை மலர்த்தின்னு கேட்குற நீர் தான், வேற நான் ஆற தேடின்னு போக போகிறேன். இப்போ நீர் நமக்கு இருக்கிறீர், நான் ஒருத்தர் இருக்கேன்னால் ஒருத்தர் போர் எனக்கு ஆழ்வீர். ஒருத்தர் இருந்தா ஓர் அர்ஜுனன் கிட்ட கீதை அத்தனை பேருக்கும் சொன்னோம், ஒரு மதுரகவி ஆழ்வார் கிட்ட நீர் நம்மாழ்வார் எல்லாருக்கும் உபதேசித்து விடலையா, ஒரு மைத்திரேய பகவான் கிட்ட பராசரர் இத்தனை பேருக்கு சொல்லலையா, ஒருத்தர் போறோம். அந்த வந்த ஒருத்தர் ஓஹோன்னு இருக்கணும். அது இருந்ததுன்னா அதுலேயே நாம் திருப்திப்படுவோம்னால் பரிவருளர் என்ன பயந்தீர்ந்த மாறன்னு மணாளன் சாதிக்கிறார். எங்கும் பரிவருளர், நான் எந்த தசைக்கு போனாலும் பரியறதுக்கு எனக்கு இருக்கா. வடக்க போனால் முதலாழ்வார்கள் 4வரும், பொய்கை பூதம் பேய் திருமணிஷாழ்வார் தொண்ட நாட்டில் பரிவார், கேரளத்துக்கு போனால் குலசேகராழ்வார் பரிவார், சோழ தேசத்துக்கு வந்தால் திருப்பாணாழ்வார் திருவங்கியாழ்வார் தொண்டற்படி ஆழ்வார் பரிவார், தெற்க வந்தேன்னா பெரியாழ்வார் ஆண்டாள், தேசத்துக்கு தேசம் இருக்கார் ஆழ்வீர், நீர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீர் இருக்கிறீரை சொல்ல ஆழ்வார் பயம் தீர்ந்தார்னு சொல்லுவார்கள். அதனால் பரியறதுக்குன்னு அந்த நாளில் நிறைய இருந்தார்கள். இன்றைக்கி அதே மாதிரி இது கோவில்னு சொல்லிட்டா அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு யார் பரியறது? இதுவானு சரி, ஓஹோ ஆஹோ 10 காணி நிலம் வச்சிருக்கார், 250 வேலி நிலம் வச்சிருக்கார், எல்லாம் வச்சிருப்பார். இங்கே இருக்கிறவர் நமக்கென்ன சொத்து பத்தோ அவ்வளவு தான் அவருக்கு, நமக்கென்ன வேட்டி புடவையோ அவ்வளவு தான் அவருக்கு. அப்போ அதுக்கும் பரிவு வேணும் இல்லையோ. இப்போ கார்த்தால வேளை தனுர்மாசம்னு வந்துட்டா மட்டும் பெருமாளுக்கு ஷால்வை போத்துறதுன்னு வச்சுருக்கா. போத்துறமா கொஞ்சமானு பண்ணுறமானால் அது ஒரே திரியாக போற்றி வச்சிடக்கூடாது. ராத்திரி கதவை சாத்துற சமயத்துக்கு போத்தணும், அப்புறம் கார்த்தால கதவை திறக்கிற சமயத்துக்கு விளக்கணும். இப்போ ஆனால் அதுக்குன்னு நான் போத்துறேன் விளக்குறேன்னு வெளியிலே முகநூலில் போட்டுருக்கூடாது. அதுக்காக வேலை பார்க்காரு வெறுப்பா. இவர் தனக்கு இருக்கிற பெருமாளுக்கு தாங்கைங்கிற மண்ணுனால் என் வீட்டு பெருமாளுக்கு எப்படி போத்தி விட்டேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது பரிவே இல்லை. இப்போ இவருக்காச்சு இவர் சுவாமிக்காச்சு அவ்வளவுதான் இருக்கணுமே தவிர யாரோ கணவன் மனைவி 2 பேரும் அந்தரங்கமாக படுக்கையில் உட்காந்து பேசிட்டு இருக்காள்னால் இது இப்படி பேசியிருந்தேன் 108 சொல்லிட்டு இருக்க முடியும்? சொன்னாலே தாம்பத்தியமே இல்லையே. அதை போலத்தான் அந்த பெருமான் பர்த்தா நாம பத்னினால் அது அவருக்கு நமக்கு மட்டும் இருக்க வேண்டியது, தானே அது ஆனந்தமாக ஏற்றுக்கிறார். இப்படி எத்தனை கோடி ஜனங்க எத்தனை பரிமாற்றம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு தான் அவருக்கு சக்தியே. இவர் எதுக்கோ சர்வ வியாபகனாக இருக்காரு, சர்வஜனாக இருக்காரு, சர்வசக்தனாக இருக்காரு. எதுக்குன்னு பார்ப்போம். ராவணன் அழிக்கிறதுக்கும் கும்பகர்ணன் அழிக்கிறதுக்கும் நினச்சிட்டு இருப்போம். எத்தனை பக்தன் எந்த மூலையில் எந்த சின்ன பரிமாற்றமாக இருந்தாலும் அதையே நம்மாழ்வார் பரிமாற்றமாட்டம் கொண்டு அவனோட சந்தோஷப்பட்டு இருக்காரோ இல்லையோ. அதுக்குத்தான் இந்த சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் பிராப்தி பூர்த்தி அந்தராத்மத்துவம் அந்தரியாமித்துவம் இத்தனையுமே. அதனால் அவருக்கு பக்தர்கள் தான் பிரதானம். மற்றதெல்லாம் ஏதோ சரி வந்த இடத்துல கிள்ளி கிளைந்தானே கீர்த்தியும் பாடிப்போய் அப்படிங்கிற மாதிரி கிள்ளறதுக்கு வச்சுருக்கலாமே தவிர அப்போ அவனவன் பெருமானுக்கு பரிய வேண்டும். பரிந்தார் உடையவர் பார்த்து அந்த காலத்தில் இப்படி கைங்கரங்கள்லாம் ஏற்படுத்தி வச்சிருந்தார். மருமகள் நடாதூரம்மாளுக்கு பெருந்தேவித்தாயார் மருமகள். ஏன் இவர் பால் காய்ச்சி தேவப்பெருமாளுக்கு விடாமல் கொடுத்துட்டுருக்க. தேவப்பெருமாளுக்கு ரொம்ப திருப்தியாக போச்சு. நமக்கு தாயாரே தன்னாளாக இல்லை, மனைவி இருக்கா, தாய் இல்லை, அது யார் இருப்பா? இருக்க முடியாது. பெருமானுக்கு பெற்றோர் இல்லைங்கிறது தான் அவர் பெருமையே. ஆனால் இல்லைங்கிறத குறையாக நினைத்து கொண்டு பெருமான் நமக்கும் பரியறதுக்கு ஒருத்தர் கிடச்சிரே. எனக்கு வாய்க்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது உஷ்ணமாக இருக்கா சில்லுன்னு இருக்கான்னு பார்த்து காய்ச்சி நீர் இல்லையோ, நீர் நமக்கு அம்மாள் அப்படின்னு பட்டம் கொடுத்தாராம். அதுலேருந்து வாத்ஸ்ய வரதாச்சாரிய சுவாமி நடாதூர் கிராமத்தில் அவதரித்து வளர்ந்தவர் நடாதூர் அம்மாள்.
என்று பெயர் பெற்றார். அப்போ அந்த அம்மாளுக்கு ஆறு இப்போ மகன், அந்த அம்மாளுக்கு மகன் தேவபெருமாள் தான். தேவபெருமாளுடைய தர்மபத்தினி அந்த அம்மாளுக்கு ஆறா இருக்கணும், நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்ன அந்த நடாதூரம்மாளுக்கு மருமகளாகவே காஞ்சி பெருந்தேவி தாயார் எழுந்துருள் இருந்தாள்னு பார்த்தோம். கடைசியாக பார்க்கலாம், பத்மாவதி தாயாரே ராமானுஜருக்கு மருமகள் தான். எப்படி எனில் ஆச்சாரியன் தந்தை ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்தானம். இப்போ ஒருத்தருக்கு ஆச்சாரியன் இருக்கார், தந்தைன்னு இருக்காருனால் ஆச்சாரியனையே தந்தையை எடுத்துப்பா, தந்தையே ஆச்சாரியன் எடுத்துப்பா. திருவேங்கடவனுக்கு ஏழுமலையப்பனுக்கு ஆறு ஆச்சாரியன், ராமானுஜர் தான் ஆச்சாரியன். ஏன்னா இவர் என்ன பெருமாள் சிவனா விஷ்ணுவான்னு சந்தேகம் வரும்போது உடையவர் போய் சங்காழி அளித்தார், சங்கு சக்கரங்கள் ரெண்டையும் கொடுத்தார். இந்த சரித்திரம் கேள்விப்பட்டு விழுப்போ தாழ் சடையும் நீழ்முடியும் ஒன்மடுவும் சக்கரமும் பொன்னானும் தோன்னுமால் சூடும் திரண்டரு பாயும் இரண்டரும் ஒன்னாய் செய்துன்னு ஆழ்வாருடைய போஷம். பெருமான் எப்படி இருக்கு, நாகாபரண சாத்தியிருக்கார் ஸ்ரீனிவாச பெருமாள், அதனால சிவனோன்னு சந்தேகம். சடமுடி தெரியறது, அதனால சிவனோன்னு சந்தேகம். பில்வ மலர் அர்ச்சனை தெரியறது, அதனால சிவனோன்னு சந்தேகம். என்ன சந்தேகம் வர இவர் பார்த்து என்னென்னமோ பிரமாணங்கள் எடுத்து சொன்னார். ஆனால் அது எடுபடலை. ஒன்று செய்வோம், சிவனுக்குண்டான ஆயுதங்களை உள்ள வைப்போம், திருமாலுக்குண்டான ஆயுதங்களை உள்ள வைப்போம், கதவை சாத்திட்டு தரப்போம். இந்த பெருமாள் யாரோ அவர் ஆயுதத்தை அவரே எடுத்து பிடிச்சிக்கிட்டோம் என்ன உடையவர் சொல்ல சங்க சக்கரங்களை உள்ள வைத்து அதை ரெண்டுத்தையும் பெருமாள் எடுத்து பிடித்திருந்தார். கூறாராழி வெஞ்செங்கேந்தி கொடியேன் பால் வாராயின் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணான்னு பாட்டு, வெள்ளச்சுரு சங்குடு ஆழியேந்தி தாமரைக்கண்ணன் நெஞ்சினுடைய புள்ளக்கடாகின்ற வாற்றைக்காணீர். அந்த சங்க சக்கரத்தை சேவித்து இவர் திருமாலே. அப்போ யார் ஒருத்தர் சங்க சக்கரத்தை ஒத்தராளோ அவரை யாருன்னு எடுத்துப்போம், ஆச்சாரியன் தானே. அப்போ திருவேங்கடமுடையானுக்கு ஆச்சாரியன் ராமானுஜர், திருவேங்கடமுடையானுக்கு தர்மபத்னி அலர்மேல் மங்கனாச்சியார். அப்போ அவ்வாறு நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமிழும் குழலி கடை தருவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனகான்னு சிலர் மகளாக இருந்திருக்கா, சிலர் மருமகளாக இருந்திருக்கா. ஆக மொத்தத்தில் ஒன்று தெரியணும், யாரோ ஒரு பெரியவருடைய சம்பந்தத்தை சொல்லி நம்ம பெருமை சொல்லிக்கணும். நந்தகோபாலன் மருமகள்னு சொன்னால் இது மருமகள் வந்தது போக்குவரத்தெல்லாம் இருக்கட்டும், பொண்ணாக இருந்தமா மருமகளாக இருந்தமான்னு இவ எல்லாருக்குமே என்ன நோக்கம்னால் யாரோ ஒரு பெரியவர், அந்த பெரியவருடைய சம்பந்தம். இவ ஒத்துற இப்போ பெருமான் சம்பந்தத்தை சொல்லிக்கிறதுல ஆசைப்படலை, அது இல்லவே இல்லை இவள்கிட்ட இப்போ. ஆனால் யாரோ ஒரு பரம பாகவதனுடைய சம்பந்தத்தை தான் சொல்லிக்கணுங்கிறா. அப்படின்னு சொன்ன எல்லாரும் பாகவதாள். இது இப்போ பெருமானுக்கு நான் குமாரன் ஆறான்னு சொல்லிட்டு இருக்காளான்னால் அதெல்லாம் அவர் எதிரும் பார்க்கறது இல்லை, அதை பற்றி அவர் சொல்லிக்கிறதே இல்லை. இப்போ நமக்கு ஏதோ பாகவதனுக்கு நீ உறவுன்னு ஒத்துண்டியா என்ன மட்டும் போயிடுறார். இதே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தேன்னா ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகத்திலேயே பராசர பட்டர் சாதிக்கிறார். ஸ்ரீரங்கநாச்சியார் அவ யாருக்கு பொண்ணு, அப்பா ஆறு அம்மா ஆறு மாப்பிள ஆறு, அப்படி பார்த்தா அது பொண்ணு தெரியுறது. இப்போ காவேரி தாயார் தான் தாயார், பெரிய சமுத்திரராஜன் தான் தந்தை. இதோ ஸ்ரீரங்கேஸ்வரி புத்ரி அயம் வரஹா ஸ்ரீரங்கேஸ்வரா, நான் தான் பெத்தவளாக இருக்கேன். துக்தாப்திர் ஜனகா, துக்தாப்தினா திருப்பார்கடல், அவர் தான் தந்தை. துக்தாப்திர் ஜனகா ஜனன்யஹமியம், ஜனனி தற்ற தாய், அகம் இயம் இந்த ஸ்ரீரங்கேஸ்வரி பெண்ணிற்களே இவ தான் பொண்ணு. அப்போ துக்தாப்தியான திருப்பார்கடல் அரசன் தந்தை, அந்த கடலரசனை நோக்கி ஓடக்கூடிய காவேரி தாயார். இந்த ரெண்டு பேருக்கு மகள் ஸ்ரீரங்கநாச்சியார், நல்ல ஏற்ற வரன் ஸ்ரீரங்கநாத பெருமாள். கல்யாணம் ஆயிடுத்துப்போ காவேரி மேற்கேந்து ஓடி வரும்போது அங்கெங்கும் புரட்டி கொண்டு அடித்து கொண்டு வருகிறாள். பொன்முத்தும் அரியுகிரும் புழக்கைமா கரிக்கோடும் என் இது இத்தனை எடுத்துட்டு தந்தம் புலிநகம் ஆனமுடி வழியில் இருக்கக்கூடிய சங்கு பாஞ்சஜன்யம் எது கிடைக்குமோ புரட்டின்னு வரலாம். எதுக்குன்னால் பொண்ணை பெரிய இடத்துல கொடுத்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சீர் சனத்தி பண்ணிகிட்டே இருக்கணும். அது இது எவ்வளவு போட போகிறேன், 25 பவுன் அப்படின்னு கணக்கு பண்ணிப்பா. கல்யாணத்துக்கு 25ன்னு சொல்லச்சேவே அப்படியே கொடுத்துடாதீங்க, மூத்தவாள்லாம் உடனே சொல்லுவா 18 இப்போ போடுங்க. ஏன்னால் உடனே தீபாவளி வரும், உடனே கார்த்திகை வரும், உடனே பொங்கல் பண்டிகை வரும். அதுக்கு இந்த பண்டிகையெல்லாம் இதுக்குன்னே உருவாக்கியிருக்காளோன்னு தோணும். அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் திறந்து வச்சுங்க. அதுக்கு ஒன்று ஒன்றா அப்புறம் கொண்டு போய் கொடுத்துருக்கேன்னு சொல்லணும். நீ பாட்டு கொடுத்துட்டு மட்டும் வந்துடாதீங்க அப்படின்னு பிரிச்சுக்கணும் இல்லையோ. அதெல்லாம் அந்த சூக்ஷ்மமெல்லாம் தெரியவே இல்லை காவேரி தாயாருக்கு. வந்த வேகத்தில் கல்யாணமாச்சே பொண்ணை ரங்கநாத பெருமாள் ஏற்றுண்டானே மொத்தத்தையும் கொடுத்துட்டா. இப்போ அடுத்தது கார்த்திகை வந்துடுத்துப்போ அவர் சொக்கப்பானை கொளுத்த போகிறார் ஸ்ரீரங்கேங்கிறார் என்றால் இப்போ மறுபடியும் அங்கங்கே இருக்க சஹ்யாதிரியில் கிடைக்குமா மலையாதிரியில் கிடைக்குமா அங்கெங்கே எடுத்துன்னு வரணும் இல்லையோ. அதை அடித்து புரண்டின்னு வந்து இது ஒத்துப்போறோ இல்லையோ பெரிய இடத்துல கொடுத்துட்டோன்னாலே ஒரே பதப்பதப்பாக இருக்குப்போ. நமக்கு ஏற்ற இடத்துல கொடுத்துருந்தா வம்பு இல்லாத போயிருக்கோம், அங்கே கொடுத்துட்டோமேனால் அவரானா இந்த மட்டும் கிடைச்சாலேன்னு நிம்மதியாக இருக்கார்.
ஆனால் இவ என்னமோ நம்ம கொடுத்துட்டோமேங்கிறதுக்காக தவிச்சின்னு வருகிறாள்னால், அப்போ ஸ்ரீரங்க நாச்சியாரே திருமகளாய் ரங்கநாத பெருமானையே மருமகளாக கொண்டவள் தான் காவேரி தாயார். அதனால தான் காவேரியும் அவகாகிஷீய. பராசர பட்டருக்கு ஆசையே திருவரங்க பெருமானை சேவிக்கிறது இருக்கட்டும். தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருளப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணெனகள் எண்ணுகளோ கழிக்கினாளே அற்றபற்றர் சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கமேனு போஷனம். முத்தையத்து முத்த மூங்கில் முன்னு தண்டர் ஒன்றினர் அத்தபத்தர் சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கமே. அந்த நீர் அழகிய தண்ணீராலே சூழப்பட்ட அரங்கம். வடக்கே வடதிருக்காவேரி, தெற்கே தென்திருக்காவேரி என்னு உபய காவேரி மத்தியத்திலே சப்ரப் சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத் பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகி பர்யங்க பாகே என்று 2 காவேரிக்கு நடுவிலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். காவேரி விரஜாசேயம், வைகுண்டம் ரங்கமந்திரம். ஸ்ரீவைகுண்டமே பூலோகமாய் ஸ்ரீரங்கமாய் காவேரியை விரஜாநதியாக இருக்குன்னால் இது இத்தனைக்கு அங்கே சுவாமினி யார்? ஸ்ரீரங்க நாச்சியார் பேரில் தான் ஊரு. பல வீட்லேயும் போய் பார்த்தீங்கன்னால் கணவன் எல்லாம் அப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பார். மொத்த ஆவணங்களும் அவ பேரில் தான் இருக்கும். இவர் ஒன்றும் இல்லை இப்போ. அப்போ இவர் வர்றவாளை உட்காந்து வச்சு பேசி வெத்தலவா கொடுத்து அனுப்பலாம், அவ்வளோதான் அவர் இப்போ. அப்போ எல்லாம் யார் பேரில் இருக்குது? அவள் பேரில் தான் இருக்கும். வாங்கிறதே அவள் பேரில் தான் வாங்குவா. அவள் தான் மகாலட்சுமி. அப்போ அவள் தான் விளக்கேற்றினது மகாலட்சுமி, எல்லாம் அவள் தான். அவள் பேரில் என்ன ஸ்ரீரங்கமே அவள் பேரில் தான் இப்போ. அதனால தான் அந்த நீர் அரங்கமே திருவரங்க நாச்சியாராலே பெருமை. அந்த நாச்சியார் யாருக்கு பொண்ணுன்னால் காவேரி தாயாருக்கு தான் பொண்ணு. பெருமாள் இப்பவும் எழுறார். ஆடிப்பெருக்கன்னைக்கு அம்மா மண்டபத்துக்கு எள்ளி காவேரி தாயாருக்கு வேண்டி எல்லாத்தையும் செலுத்துகிறார். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்மா மண்டபத்துக்கு வந்து காவேரியில் இறங்குறார். இன்றைக்கி அந்த மாமியார் பேரில் இருக்கிற மதிப்பினாலே பாலத்தில் தாண்டி போகவே மாட்டார். காவேரிக்கு மேலே பாலம் இருந்ததுன்னா புறப்பாடு பாலத்தில் நடக்காது. காவேரியில் இறங்கித்தான் போவார். அது ஜீவரத்துக்கு எழுறாரோ உறையூர் எழுறாரோ எந்த பக்கம் போனாலும் காவேரியில் இறங்கி ஏறி, அது கல் மண் முன்னும் இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகிடுதுன்னா இப்போ அங்கே கோவிலார்களுக்கு ஆசையை பார்த்துட்றா பண்ணிவிட்றா. இப்போ ஆனால் எல்லாம் காவலாளிகள் மற்ற பேர்லாம் வராருன்னா இது பெருமாள் ஏற்ற பாதையாச்சே. அப்போ அந்த இடத்துல ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், அதெல்லாம் கல் முள்ளு நீக்கி வைக்கணும்னு இருக்க வேண்டும். ஆனால் அந்த ராத்திரிக்கு 11-11:30 மணிக்கு கிளம்புவார். ராத்திரியாக ஜீவரத்துக்கு போவார். இறங்கி ஏறுறதுக்குள்ளே போர்னு இருக்கும். அவ்வளோ தூரம் போனோம் வரணும்னு வரார். அதெல்லாம் ஒரு குறவில்லாத அத்தனை பேர் பெருமாளை ஏழை பண்ணிட்டு தான் இருக்கா. இத்தனை எதனால் அந்த ஊருக்கு பெருமைனால் அது எல்லாமே வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி. காவேரியிலே அந்த உள்ள பெருமாள் சன்னதிக்கு வர்ற வரைக்கும் இருக்கிற புறச்சோலை, அதைத்தான் வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீன் தனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. ஒரு நாள் காவேரியில் நீராடாத விட்டுட்டாலோ, ஒரு நாள் நம்பெருமாள் புறப்பாடு சேவிக்காத விட்டாலோ இருக்கிறதே வீண் அப்படின்னு சொல்லிட்டு பெரியோர்கள் இருந்திருக்கணும்னால் அது காவேரிக்குண்டான பெருமை, மாமியார் பெருமை. ஏன்னா அழகிய மணவாளனுக்கே அவள் தான் மாமியாருங்கிறது ஏற்றம். இப்படி பல இடத்துல பொண்ணு மருமகள்னு பார்த்துட்டு இருக்கிறதுனாலே நப்பின்னை நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடை திறவாய். நீ நந்தகோபாலனுக்கு மருமகள் தானே, மருமகளேன்னு கூப்பிட்டுட்டு நிறுத்தினா யாரும் பதிலே சொல்லலை. எல்லாரும் மருமகள் தான். அப்புறம்தான் நப்பின்னாய்னு சொல்கிறாள். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலின்னு அவளை தனித்து பிரார்த்திக்க அவளும் கதவு திறக்கு வர, ஆனா கண்ணன் அவளை தடுக்க பார்க்க மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மணாளனை எத்தனை போதும் மலர்மார்பா நீ அவளை பிடிச்சு தடுக்காதே, வர்ற அவனை நீ தடுக்காதே, எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் இது தத்துவமன்னு தகவு மன்னுன்னு நப்பின்ன பிராட்டியை சொன்னது இன்றைய போஷரம். ஆக புருஷகாரத்துவத்துக்கும் ஏற்காது, உன்னுடைய தயை கிருபைக்கு மேற்காது, அவசியம் தேவரீர் தரக்க வேணும்னு பிரார்த்திக்கிறாள். மேலும் சொல்ல வேண்டிய பல சாரார்த்தங்களை என்னங்கிறதை நாளை காலை இந்த கோட்டியில் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது 19வது பாசுரம் அனுசந்தானம். குத்த விளக்கெரிய கோட்டு கால்கட்டில் மேல் தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன உங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மணாளனை எத்தனை போதும் துயிலழவட்டாய்கான் இத்தனை ஏறும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவ மன்னு தகவு ஏலோர் எம்பாவாய்.